நாம் தொடர்ந்து பிட்காயின், நிஃப்டி, கோல்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துட்டு வர்றோம். இது ஒரு கிளாஸ் ரூம் மாடலில் நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஒரு 1 ஹவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெய்லி மார்க்கெட்டில் என்னென்ன நடக்குது, என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடுத்து என்ன மாதிரியெல்லாம் விலை நகர்வுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் டெக்னிக்கல். டெக்னிக்கலுங்கிறது என்னென்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு மனுஷனோட உடம்பு மாதிரி. ஃபண்டமெண்டலுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷனோட உயிர் மாதிரி. அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அதுதான் டெக்னிக்கல். இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு படம் மாதிரி கண்ணுக்கு தெரியுது. இதே ஃபண்டமெண்டல்னால் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். இந்த சார்ட்டுக்குள்ளே எவ்வளோ பையர் இருக்காங்க, இந்த சார்ட்டுக்குள்ளே எவ்வளோ செல்லர் இருக்காங்க, ஓவரால் டெல்டா அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி என்ன நடந்திருக்கு. இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா கம்பெனிக்கு வெளியில் தெரிஞ்சது இருக்குது, கம்பெனிக்கு உள்ளே இருக்குது ஃபினான்ஸு, அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நிறையா இருக்குல்ல, கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், கம்பெனிக்கு உள்ளே நடக்கிற விஷயங்கள். அந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சு உள்ள விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்னு சொல்லுவோம். இப்போ ஒரு மனுஷன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடம்பு. இப்போ வெளியில் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபீவரே வருதுன்னா கண்ணை பார்ப்பாங்க, நாக்கு நீட்டு சொல்லி பார்ப்பாங்க, இந்த மாதிரி பார்க்குறாங்களே அது. இதே ஃபீவர் ஐடென்டிஃபை பண்ண முடியல, என்ன ஃபீவர்னால் அப்படி என்ன பண்ணுறாங்க, கண்ணுக்கு தெரியாத உள்ளே இருக்கிற பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒன்று ஸ்கேன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்களே, இதுதான் ஃபண்டமெண்டல். ரொம்ப ஃபண்டமெண்டலுங்கிறது ரொம்ப ஆழமாக பார்க்குறது, டெக்னிக்கலுங்கிறது மேலோட்டமாக பார்க்குறது, அப்படி வேணால் வச்சுக்கலாம். அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ஆழமாக பார்க்கணும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நிறைய நாளுக்கு அதை வச்சுக்க போகிறோம். அப்போது அது நல்ல முதல்ல ஒரு தரமான ஸ்டாக்கா அப்படிங்கிறத ஃபண்டமெண்டலை ரொம்ப ஆழமாக பார்க்கணும். ட்ரேடிங்கிறது நம்ம நிறைய நாள் அதை வச்சிருக்க போகிறதில்ல. ஸோ அப்படிங்கிறப்போ ஓரளவுக்கு மேலோட்டமாக பார்த்தா போதும். புரியுதுங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லப்போனால் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத விட ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும், ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் அதை ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த மாதிரி மேலோட்டமாக பார்க்குறதுக்கு பேர் தான் டெக்னிக்கல். கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த படம் சார்ட்டுங்கிறது விலை, அந்த விலையோட நகர்வுகள் தான் இந்த இடத்துக்கு ஓப்பன் ஆச்சு, இந்த இடத்து வரைக்கும் ஹை போச்சு, இந்த இடம் வரைக்கும் லோ போச்சு, இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறது தான் சார்ட்டு. ஒரு கேண்டில்ன்றோம். அப்போ அந்த கேண்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கேண்டில் ஃபார்மேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அது ஒரு பேட்டர்ன்னு சொல்கிறோம். இப்போ இங்கேருந்து ஒரு கேண்டில் வந்திருக்குன்னா இந்த கேண்டில் இவ்வளோ தூரம் போனது ஒரு பேட்டர்ன், மறுபடியும் ஒரு பேட்டர்ன், மறுபடியும் ஒரு பேட்டர்ன், மறுபடியும் ஒரு பேட்டர்ன். கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம அடிப்படையாகவே பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வருது, மேலே போகுது. இது டெப்த்து, இது ஸ்ட்ரக்சர், டெப்த்து ஸ்ட்ரக்சர், டெப்த்து ஸ்ட்ரக்சர், டெப்த்து ஸ்ட்ரக்சர். எந்த அளவுக்கு டெப்த் இருக்கோ அதுக்கு ஈக்குவல் ஸ்ட்ரக்சரும் இருக்கும். கரெக்டாக? இதெல்லாம் நம்ம அடிப்படையில் ரொம்ப பேசிக் வீடியோஸில் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அது மாதிரி இங்கேருந்து மார்க்கெட் வருது, இங்கேருந்து பையர் கொண்டு போகிறாங்க. இதுக்கு பேர் வி பேட்டர்ன் நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு பேர் இண்டிவிஜுவல் பேட்டர்ன். மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இது 2வது, மறுபடியும் 3வது, இங்கேருந்து 4வது, இங்கேருந்து 5வது, இங்கேருந்து 6வது, இப்படி போகுது இல்லையா? இது எல்லாமே இண்டிவிஜுவல். அப்போ இதே ஓவராலாக சேர்க்கறது இங்கேருந்து வந்துச்சு போச்சு, திரும்ப இங்கே வந்துச்சு, அப்போ இது மொத்தமாக சேர்த்தா ஓவரால், மறுபடியும் இதை மொத்தமாக சேர்த்தா ஓவரால். அப்போ இவ்வளோ பெரிய டெப்த்துக்கு இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர், இவ்வளோ பெரிய டெப்த்துக்கு இவ்வளோ ஸ்ட்ரக்சர், இவ்வளோ டெப்த்துக்கு இவ்வளோ ஸ்ட்ரக்சர், இப்படி ஓவரால் இண்டிவிஜுவல் 2 இருக்குது. புரியுதுங்களா? மார்க்கெட் முதல்ல இண்டிவிஜுவலாக வேலை செய்யும், இண்டிவிஜுவலாக அதை ட்ராவல் பண்ண பார்க்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஓவரால் ட்ராவல் பண்ணும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரக்சர் போதில் இது லேயர்னு சொல்லுவோம். எத்தனை லேயர் வந்திருக்கு, இப்போ இதே பாருங்கள் எத்தனை லேயர் வந்திருக்கு, 1 2 3 கேண்டிலில் 3 வந்திருக்கு. அதே மாதிரி இது பாருங்கள், அகெயின் சிங்கிள் லேயர், டபுள் லேயர், மல்டிபிள் லேயர், மல்டிபிள் லேயர், இப்படி நம்ம பார்க்குறோம் இல்லையா? இது லேயர் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை லேயரில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கேண்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு. அப்போது நம்ம இன்சைட் கேண்டில், அவுட் சைட் கேண்டில், வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஓ பேட்டர்ன், இந்த மாதிரி பேட்டர்னில் வரும்போது அது இன்னும் கொஞ்சம் விரிவாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு. இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட பேட்டர்ன்ஸோட காம்பினேஷன் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு ட்ரெண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா என்னது, ஒரு பேட்டர்னோட பலதரப்பட்ட பேட்டர்ன், மினிமம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பேட்டர்ன் இருக்கணும். அப்போ ஒரு பேட்டர்னுங்கிறது என்னது, மினிமம் ஒன்றுக்கு மேற்பட்ட கேண்டில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி அடிப்படையிலேருந்து ஒரு சார்ட்டை நீங்கள் பார்க்க தெரியணும், ரொம்ப நுணுக்கமாக பார்க்க தெரியணும். நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப பக்கத்தில் பார்க்கணுன்னா கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும், கொஞ்சம் தூரம் பார்க்கணுன்னா பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணணும், ரொம்ப தூரத்தில் பார்க்கணுன்னா
என்னது ட்ரெண்ட் அனாலிசிஸ், பவுண்டரி அனாலிசிஸ் இது வந்து பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு விலையத்தான் ஃபாலோ பண்ணும். நம்ம நினைக்கிறோம் 5 நிமிஷம் சார்ட்டு, 1 ஹவர் சார்ட்டு, 4 ஹவர் சார்ட்டு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, மார்க்கெட் வந்து விலையை தான் ஃபாலோ பண்ணும். நம்ம அதை உடைச்சு ஸ்பெசிஃபைடாக பார்க்கணும். அப்படிங்கிறதுனால நம்மளோட சௌகரியத்துக்கு என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அதை 5 நிமிஷமாக பார்க்குறோம், 1 மினிட்டாக பார்க்குறோம், 4 ஹவராக பார்க்குறோம். மார்க்கெட் வந்து விலையை தான் பார்க்கும். ஐ மீன் என்னென்னா மார்க்கெட்டில் வால்யூம் வந்து இந்த ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து விலையை தான், விலையை வச்சு தான் நிறைய வால்யூம் உள்ளே வரும். அந்த வால்யூம் தான் மார்க்கெட்டை வந்து லீட் பண்ணும். அப்போ இந்த ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் பெரிய பணக்காரங்க வருது, நிறைய வால்யூமை ஈர்க்கிற இடம் தான் அந்த ஒரு ப்ரைஸ் ஜோனு தான் மார்க்கெட்டு. ஐ மீன் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வால்யூம் ஈர்ட் பண்ணும். அந்த மாதிரி இடத்த தான் நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டை அட்ராக்ட் பண்ணுற இடம்னு சொல்கிறோம். நம்ம ஒரு பவுண்ட்ரி அனாலிசிஸ் வந்து 0, 50, 100 இந்த 3 வந்து ரொம்ப ஒரு மேஜரான ப்ரைஸு. இந்த இடத்துலலாம் நிறைய வால்யூம் வந்து பெரிய பணக்கார்ட்ட இருந்து ரீட்டைலருக்கு மாறும், ரீட்டைலர்லேருந்து பெரிய பணக்காரருக்கு மாறும். இப்போ இதெல்லாம் ஓவர் வேல்யூவில் இருக்கா, அண்டர் வேல்யூவில் இருக்கா? அண்டர் வேல்யூ வந்துட்டு மார்க்கெட் ஒரு பவுண்டரிக்கு வருதுன்னா அந்த இடத்துல செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ச் பை இன்ச்சாக பழைய சாப்டர்ஸில் கிளியராக பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை இந்த இடத்துலேருந்து பார்க்குற யாராவது ஒருத்தங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் பேசிக்கில் போய் ஓரளவு அந்த வீடியோஸ் எல்லாம் பொறுமையாக நிதானமாக பார்த்துட்டு அப்படியே மெதுவாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றின புரிதல் வந்து ரொம்ப கிளாரிட்டியாகவே இருக்கும். எந்த இடத்துல நம்ம இண்டிகேட்டர் வச்சு எடுத்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். எந்த இடத்துலையும் ரொம்ப உங்களை குழப்புற மாதிரியான பெரிய பெரிய வார்த்தைகள், டெக்னிக்கல் டெர்மினாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து நிறைய அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இது எல்லாமே ரொம்ப எளிமையாக யதார்த்தமாக என்னோட 25 வருஷம் அனுபவத்தை வந்து நான் உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் மறுபடியும் சொல்கிறதான், இதில் உள்ள விஷயங்கள் ஒரு தொழிலாக பண்ணுறதுக்கு போதுமானா போதாது. கட்டாயம் நீங்கள் மார்க்கெட்னா என்னென்னு ஓரளவு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது போதுமே ஒழிய மார்க்கெட்டை வந்து நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த விஷயங்கள் பத்தாது. அதையும் நீங்கள் கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதை வச்சு நம்ம எப்படியாவது பண்ணிடலாம்னு நினைக்கிறது வந்து 1-2 ட்ரேடு ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க அந்த ட்ரேடிங் ஸ்டைலை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குமே ஒழிய அதை வச்சு நீங்கள் முழு நேரமாக ஒரு ப்ராஃபிட்டான தொழிலாக இதை பண்ண முடியும்னா இதுக்குள்ள உள்ள விஷயங்கள் வந்து பத்தாது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த உள்ளேயா உள்ள ஃபண்டமெண்டல், அதுக்கப்புறம் ட்ரேடிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் அடிக்கடி சொல்கிறது தான், 80% மார்க்கு இனிமே தான் இருக்குது. அது அதிகப்படியான விஷயங்கள் ப்ராக்டிக்கலில் தான் இருக்குது, தியரியாக கிடையாது. ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டு இது யாருக்கெல்லாம் பயன்படுதோ அவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பீங்களோ இல்லை பண்ணாமல் பார்ப்பீங்களோ அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு இது பயன்படுது, பிரயோஜனமாக இருக்குன்னா நீங்கள் பாருங்கள். இது பிரயோஜனமாக இருக்கிற ஒரு 10 பேர் பார்த்தா கூட போதும். சும்மா பேருக்கு பார்க்குற 1000 பேர் 1,00,000 பேர்லாம் தேவையில்லை. பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பாருங்கள். கரெக்டாக? சரி, அப்போ நம்ம நேற்று வந்து மார்க்கெட் பார்த்தோம். பிட்காயின் வந்து நான் ஏற்கனவே அது மாதிரி சொல்கிறதான் பல தடவை, இது பிட்காயின் பார்க்காதீங்க, கோல்டு சார்ட்டுன்னு பார்க்காதீங்க. இது வந்து ஒரு சார்ட்டாக பாருங்கள். எல்லா சார்ட்டும் அடிப்படையில் ஒன்று தான், பேஸ்ட் ஆன் த சப்ளை டிமாண்ட். அதுதான் மார்க்கெட் வந்து அடுத்து மூவ் பண்ண போகுது. பையர் செல்லர் இதுதான். இந்த வார்த்தையை தான் நம்ம சப்ளை டிமாண்டுன்னு என்ன சொல்கிறோம், பொதுப்படையாக சொல்லுவோம், எல்லாத்துக்கும் தொழிலுக்கும் பொருந்துகிற மாதிரி சொல்லுவோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை பையர் செல்லர், அவ்வளோதான். பையர் செல்லரோட அந்த மூமெண்ட் அதை பொறுத்து தான் என்ன இருக்குது, அடுத்தடுத்த சார்ட்டோட நகர்வுகள் இருக்குது, அவ்வளோதான். ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் வந்து இதை ஒரு சார்ட்டாக பார்த்தா போதும். இது பிட்காயினோட சார்ட்டு, இது கோல்டோட சார்ட்டு, இது நிஃப்டியோட சார்ட்டு அப்படிலாம் எந்த கட்டாயம் கிடையாது. எல்லா சார்ட்டும் அடிப்படையில் ஒன்று தான். அதான் நான் சொன்னேன் இல்லையா, விலை தான் வால்யூமை மார்க்கெட்டுக்குள்ளே அட்ராக்ட் பண்ண போகுது, வால்யூம் தான் அடுத்த மார்க்கெட்டை வந்து லீட் பண்ண போகுது. இவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த அளவில் நீங்கள் பார்த்தா போதும். எல்லா சார்ட்லையும் அடிப்படையில் ஒன்றா தான் இயங்கும். அதனால தான் உலகத்தில் சார்ட்டுன்னு சொல்லி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம எப்படி இந்த ஒரு சார்ட்டை அனலைஸ் பண்ணுறோமோ இந்த விஷயம் வேலை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 100% வேலை செய்யும், இது 5 நிமிஷத்தில் செய்யும், 1 ஹவரில் செய்யும் அப்படிங்கலாம் கிடையாது. சார்ட்டுன்னு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வேலை செய்யும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது முதல்ல மார்க்கெட் வந்து 5 நிமிஷத்தையோ 1 ஹவரையோ ஃபாலோ பண்ணாது. மார்க்கெட் வந்து விலையை தான் ஃபாலோ பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையிலேருந்து மதுரை போகிறோன்னா இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெற்கு பக்கம் போகணும், சவுத் சைடு போகணும். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட் என்ன ஆகும், அந்த கார் மறுபடியும் என்ன ஆகும், மறுபடியும் நார்த் சைடு வளைஞ்சு மறுபடியும் யூ டர்ன் போட்டு சவுத் சைடு போகும். அப்போ அந்த டெம்பரரியாக நார்த் சைடு அதாவது என்ன பஸ் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து இப்படியே திருச்சி போயிடாதில்ல கண்டிப்பாக. அப்போ என்ன ஆகும், ஏதோ ஒரு இடத்துல இப்படி போகும், மறுபடியும் ரோடு இப்படி வரும், அப்புறம் இப்படி போகும், மறுபடியும் ரோடு இப்படி வரும், இப்படி போகும், இப்படி தானே போகும். ரோடு நேரோடாக இருக்காது கட்டாயம். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட்டோட டைரெக்ஷன் என்னென்னா ஓவரால் திருச்சி போகணும்.
ஆனால் என்ன ஆகும், அதுக்கிடையில் எத்தனையோ அப் அண்ட் டவுன்ஸ், யூ டர்ன் இப்படிலாம் நிறைய இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸை தான் ஃபாலோ பண்ணும். அப்போ ப்ரைஸ் வந்து இங்கேருந்து இங்கே தான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. அதுக்கிடையில் என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து ஒரு யூ டர்ன் போடும். ஒரு யூ டர்னுங்கிறது நம்ம எப்படி சொல்லலாம், நம்மளோட லாங்குவேஜில் சொன்னால் ஒரு வி பேட்டர்ன் ஏ பேட்டர்னாக மாறும். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் வந்து இங்கேருந்து இங்கே இருக்குது ப்ரைஸ் இங்கே வரைக்கும் வந்துருச்சு, ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. ஆனால் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு, ஆனால் ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. மறுபடியும் வி பேட்டர்னாக போட்டுச்சு, மறுபடியும் ஒரு ஏ பேட்டர்ன் போட்டுச்சு, மறுபடி இங்கேருந்து வந்து ஒரு வி பேட்டர்ன், மறுபடியும் ஏ பேட்டர்ன், மறுபடியும் வி பேட்டர்ன், மறுபடியும் ஏ பேட்டர்ன். இப்படி தான் மார்க்கெட் மாற்றி மாற்றி இப்படி போட்டுட்டு தான் வந்து இந்த இடத்த ரீச் பண்ணியிருக்கு. இப்படி தான் இருக்கும். ஆனால் என்ன நடந்திருக்கு, ஓவரால் இங்கே வந்திருக்கு. அப்போ இந்த இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்த இந்த தூரங்களில் ஒவ்வொரு சார்ட்லையும் பார்த்தா ஒவ்வொரு விதமான ட்ரெண்டாக அது கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோதான் விஷயம். அப்போ அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அப்போ ஒரு இடத்துக்கு போகணுன்னா கொஞ்சம் தூரம் போகும், மறுபடியும் போய் ஃபியூல் போட்டுட்டு மறுபடியும் அடுத்த தூரத்துக்கு போகும். புரியுதுங்களா? இப்போ இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்திருக்காங்கன்னா, அப்போ என்ன ஆகும், மார்க்கெட்டை செல்லர் விடுவாங்க இல்லையா? இப்போ இந்த இடத்துல செல்ல ஆரம்பிச்சவங்க இந்த லாபம் போகுதுன்னு விடுவாங்க, மறுபடியும் நாங்கள் மார்க்கெட் ஆட்டோமேட்டடாக மேலே அப்படி போகும். மறுபடியும் இந்த இடத்துல பை பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ தூரம் போனோடனே மார்க்கெட்டை விடுவாங்க, மறுபடியும் நம்ம மார்க்கெட் ஆட்டோமேட்டடாக அப்படி வரும். இப்படி இந்த இந்த ஏ பேட்டர்ன் வி பேட்டர்ன் ஏ பேட்டர்ன் இப்படி போட்டு தான் மார்க்கெட் வரும். இப்போ இது வந்து நம்ம இந்த மாதிரி கிராஜுவலாக வராது. அப்போ இந்த இடத்துல தான் இன்னும் நம்ம பார்க்கணும், இந்த இடத்துல ஒரு சிங்கிள் லேயராக போட்டு வரும், சம்டைம்ஸ் இந்த இடத்துல மல்டிபிள் லேயராக போடும், மறுபடியும் சிங்கிள் லேயராக 2 போட்டு ஒரு மல்டிபிள் லேயர் போடும். இப்படி மாற்றி மாற்றி பண்ணுவாங்க. இவ்வளோதான் விஷயம், மாற்றி மாற்றி பண்ணுவாங்க, அவ்வளோதான் விஷயம். மொத்தத்தில் அந்த இடத்துக்கு போகும். ஆனால் என்னென்னா ஒரே ஸ்பீடாக ஒரே பேட்டர்னாக ஒரே இதாக இருக்காது, மாற்றி மாற்றி போடும். பட் ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டர்னை ஈஸியாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அந்த கேண்டிலை ரீட் பண்ணுறீங்க, அடுத்து பேட்டர்னை ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக அடுத்த மார்க்கெட் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். சரியா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன் இவ்வளோ விஷயங்கள் அப்படின்னா, இது வந்து ஒரு பிட்காயின்னு எடுத்துக்காதீங்க, இது சார்ட்டு, அவ்வளோதான். நீங்கள் எந்த சார்ட்டை உங்கள்கிட்ட கொடுத்தாலும் நீங்கள் இந்த ஆஸ்பெக்டில் தான் பார்க்கணும். இது கோல்டு சார்ட்டு, இது பிட்காயின் சார்ட்டு, இது நிஃப்டி சார்ட்டு, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பேஸ்ட் ஆன் த சப்ளை டிமாண்ட் தான் மார்க்கெட் மூவ் ஆக போகுது. அந்த இதை நீங்கள் மூவ் பண்ணீங்க, அதில் அது மூவ் ஆன அந்த படம் தான் சார்ட்டு. அது மாதிரி நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன், டெக்னிக்கல் அனாலிசிஸில் பொய் சொல்ல முடியாது, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் பொய் சொல்லலாம், ஈஸியாக பொய் சொல்லலாம், அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் டெக்னிக்கல் சார்ட்டுங்கிறது ஃபைனல். உங்களுக்கு மட்டும் இந்த சார்ட்டு கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இதுதான் சார்ட்டு. இதில் எந்த மாற்றமும் கொண்டு வர முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் இதான் ஹை எல்லோன்னா, இதுக்கப்புறம் இந்த ஹையை இப்படி மாற்ற முடியாது, இதுக்கப்புறம் இப்படி மாற்ற முடியாது. அந்த இம்ப்ரெஷன், அதாவது என்ன அர்த்தம், ஃபைனல் ரிசல்ட், ஃபைனல் அவுட்புட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத டெக்னிக்கில் வந்து கிளாரிட்டியாக காட்டிடும். அப்போ இங்கே இதுதான் உண்மை. ஆனால் ஃபண்டமெண்டலாக அந்த ஸ்டாக்கை பற்றி பேசுகிற நியூஸு இல்லை அதோட இது மற்ற எல்லா விஷயங்களுமே பொய்யா கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் அப்படி தான் சொல்லுவாங்க, உங்களை ஆசை வார்த்தை காட்டுற மாதிரி தான் சொல்லுவாங்க, உங்களை பயம் காட்டுற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா உங்களை பயம் காட்டி உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை பறிப்பாங்க, அது மாதிரி உங்களை ஆசை காட்டி அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்டாக்கை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. மொத்தத்தில் உங்கள்கிட்ட இருக்கிறத பறிக்கிறதுக்கு பயம் காட்டுவாங்க, உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு ஆசை காட்டுவாங்க. இது ரெண்டே பேட்டர்ன் தான் மார்க்கெட்டில், வேறு எந்த பேட்டர்னுமே இருக்காது. அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஆசை காட்டுவாங்க. ஆசை காட்டும் போது என்ன பண்ணுவாங்க, அதை படுத்தி மிகைப்படுத்தி சொல்லுவாங்க, அதில் இருக்கிறத விட எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லுவாங்க. இவ்வளோதான் விஷயம். அது மாதிரி உங்கள்கிட்ட இருக்குது, அது உங்கள்கிட்ட இப்போ ஸ்டாக்காக இருக்குது, அதை பறிக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அது இருக்கிறத விட மிகைப்படுத்தி பயம் காட்டுவாங்க. இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர்ன்றோம், கண்ட்ரோல் ஆஃப் க்ரீடுன்றோம். இவ்வளோதான் விஷயம் மார்க்கெட்டில். இப்போ ஒரு ப்ரைஸோட நகர்வுகளை நம்ம எப்படி பார்த்துருக்கோம், முதல்ல ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங்னா ஏதோ ஒரு இடத்துல வாங்குறது, ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அப்போ அட்ராக்ஷனுங்கிறது என்ன, நம்ம ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங் முடிச்சுக்கலாம். அப்போ ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங் அப்புறம் என்னது, ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இந்த லாபம் போதும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல எக்ஸிட் ஆகிறது, ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுக்கப்புறம் என்ன ஆகும், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங் டு ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் எப்படி போகும், அப்படியே போகுமா, போகாது. அது கண்ட்ரோல் ஆஃப் க்ரீடில் கொண்டு போவாங்க. அதாவது என்ன அர்த்தம், உங்களை மாதிரியே இன்னும் நிறைய பேர் வாங்குவோன்னு வாங்குறது தான் கண்ட்ரோல் ஆஃப் க்ரீடு. மேலே போகுது, சூப்பர், மேலே போகுது, வாங்குவோன்னு வாங்குறோம்ல, அதுதான் க்ரீடு. அப்போ இந்த மாதிரி அதுக்கப்புறம் அது என்ன ஆகும், ஓவர் வேல்யூ போயிடுச்சு. ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா திருப்தி, இதுக்கு மேலே இது வேண்டாம், இவ்வளோ லாபம் போதுன்னு விற்கிறோம்ல திருப்தியா, அதுக்கு பேர் ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அங்கேருந்து ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மார்க்கெட் ஜோனுக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆகும், அங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் அங்கேருந்து கீழே விழுகும். அந்த கீழே விழுகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய பேர் விற்பாங்க, இதை வச்சுருந்தா இன்னும் கீழே போயிடும் பயந்துக்கிட்டு விற்கிறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும், நல்லா பயந்துக்கிட்டு விற்று இன்னும் கீழே போனோடனே மறுபடி சூப்பர் விலைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்களை அட்ராக்ட் பண்ணது பார்த்தீங்களா, அதுதான் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இது மாதிரி தான், இது வந்து ஒரு சக்கரை மாதிரி.
இதுதான் உலகத்துல இருக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் கிடையாது. தங்கத்துல, டாலர்ல, தக்காளி, வெங்காயம் எல்லாத்துலயும் இந்த சைக்கிள் தான் அப்ளை ஆகும். இந்த 4 விஷயங்கள் தான். இது பிரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன், பிரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், பிரைஸ் ஆஃப் ஓப்பனிங், கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர், கண்ட்ரோல் ஆஃப் கிரீட். இதுதான் அப்ளை ஆகும். இதெல்லாம் எங்கேயும் தேடி பார்த்தாலும் இருக்காது. இதெல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நானா கிரியேட் பண்ண சைக்காலஜிக்கலா உங்களை என்ன பண்ணுவாங்களோ அதுக்கு இணையான வார்த்தை எடுத்து நானா எல்லாமே கிரியேட் பண்ணது. அது மாதிரி வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஓ பேட்டர்ன் எங்கேயுமே இருக்காது. இதெல்லாம் நான் சொல்றேன் உங்களுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக நானா கிரியேட் பண்ணது. உலகத்துல எந்த யூடியூப் சேனல், எந்த புக்கு, எந்த இன்ஸ்டியூட் எங்க போனாலும் இதெல்லாம் இருக்காது. அதனால தான் சொல்றேன், இங்க நீங்க எதையும் பெருசா ரொம்ப பெருசா அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும் வேண்டிய அவசியம் இல்லை. எதையும் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு படிக்காத பாமரனு கூட பங்கு சந்தா புரியும். அந்த அளவுக்கு தான் நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் டெலிவரி பண்ணுறேன். எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசணுங்கிறது இங்கே விஷயம் கிடையாது. ஆனால் பேச வேண்டியதை ஆணித்தரமாக பேசணும், எளிமையாக பேசணும். அதாவது என்ன சொல்கிறது உண்மைன்னா யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இது இங்கே இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிறது என்னது ஆணித்தரமாக பேசணும். அதே சமயத்தில் எளிமையாக பேசணும். அதனால தான் நான் எந்த இடத்துலையும் இந்த இடத்துல இப்படி தான் சொல்கிற இடத்துல நான் எந்த லெவலுக்கு இறங்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசணுமோ அந்த அளவுக்கு தான் நான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இது எந்த அளவுக்கு இதில் உண்மைத்தன்மை இருக்கோ அதை நான் ஓப்பனாகவும் சொல்லியிருப்பேன். எந்த இடத்துலையும் சும்மா அந்த ஆசை வார்த்தை காட்டுற மாதிரிலாம் 100% இருக்காது, இனிமேலும் இருக்க போகிறதில்ல. சரியா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது ஒரு சார்ட்டாக பார்த்தா போதும். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபைடாக இந்த சார்ட்டு அந்த சார்ட்டுன்னு நீங்கள் பார்க்க தேவையில்லை. எந்த சார்ட் எடுத்தாலும் நீங்கள் அதை வந்து ஜென்ரலாக நீங்கள் அதை வந்து ரீட் பண்ணிக்கிட்டால் போதும். சரியா? அப்போ நேற்று நம்ம எங்கே பார்த்தோம்? இந்த கேண்டில் இருக்கையில் தான் நேற்று 9 மணி இந்த கேண்டில் இருக்கையில் தான் நான் உங்களுக்கு என்ன சொன்னோம்? ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் வந்து ஒரு ஒரு பெரிய கேண்டில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்ன தெரியல, ஒரு பெரிய கேண்டில் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டில் நம்ம பார்க்கும்போது சொல்லியிருந்தோம். அப்போ பெரிய கேண்டில் போடுது அப்படின்னா இங்கேருந்து வந்த மார்க்கெட்டு முழுசாக இதை தாண்டி ஒரு பெரிய கேண்டில்னா அப்போ என்ன பண்ணணும்? இதை தாண்டி உண்மையிலே பையரோட இன்வால்மெண்ட் இங்கே பாடி இருக்குது, இங்கே விக்கு இருக்குது. அப்போ இதை தாண்டி பாடி விக்கு. அப்போ இது நல்லா கவனித்து பாருங்கள். இந்த இடத்துல கேண்டிலாக ரீட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாடி இங்கே விக்கு மறுபடியும் திரும்பி வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுச்சு? இந்த எம்டி ஸ்பேஸுக்குள்ள மறுபடியும் பாடி ட்ரை பண்ணும். பாடிக்குள்ள விக்குக்குள்ள பாடி கொண்டு போகும். அதான அர்த்தம். அப்படிதான் நம்ம சொல்லியிருக்கோம். அதிகபட்சம் போன பாடி விக்கு தாண்டி பாடி வச்சா மட்டும்தான் இது மேலே போகும். அப்போ பாடி கொண்டு போயிட்டு இப்போ என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்காக திரும்ப இதுக்குள்ளே கொண்டு வருது. அப்போ முதல்ல பாடி இங்கே இருந்துச்சு, இங்கே கொண்டு வந்துச்சு. விக்கு இங்கே இருந்துச்சு, இங்கே போச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இதை தாண்டி இங்கே இருந்த பாடி விக்கு டிஸ்டன்ஸ் இங்கே வந்துருச்சு. இதை தாண்டி மேலே போனால் தான் இனி மேலே போக முடியும். இப்படி தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம்? கேண்டில் அனாலிசிஸ் கிளியர் கட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஓவரால் இந்த இதுக்கு இப்போ நம்ம ட்ரா பண்ணுவோம். இப்போ இது வந்து 4 hours அதிகபட்சம் இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்தாங்க. அதோட 50% போயிருச்சு. இங்கேருந்து எவ்வளோ தூரம் செல்லர் கொண்டு வந்தாங்களோ அதோட 50% போயிருக்கு. இந்த இடத்துல நம்ம கிளியராக கீழே உள்ள கேண்டில் அனாலிசிஸ்லாம் பண்ணோம். பாடி விக்கு தாண்டிச்சு. இங்கே நான் இதில் எத்தனை பேருக்கு அவருக்குள்ள இங்கே பாடி இருக்குது, இங்கே விக்கு இருக்குது. இந்த விக்குக்குள்ளே மறுபடியும் பாடி கொண்டு வந்துச்சு. ஆனால் இந்த விக்கை தாண்டி பாடி கொண்டு போக முடியல. மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? அக்ரெசிவாக ஒரே கேண்டிலில் இந்த ஏரியா தாண்டி வெளியில் க்ளோஸ் வச்சுச்சு. மறுபடியும் உள்ளே வர முடியல. அப்படி மேலே மேலே போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஏற்கனவே இந்த இடத்துல உள்ள சாப்டர் ஆஃப் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். அதான் சொல்லலாம், ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புது புது விஷயத்த அந்த வீடியோ சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால தான் சொன்னேன், இதில் உள்ள விஷயங்கள் எல்லாமே இது வந்து என்னது? ஒரு கிளாஸ் ரூம் மாடல். கிளாஸ் ரூம் மாடல்னா என்னது? அதாவது என்ன அர்த்தம்? அது எந்த காலத்துக்கும் பொருந்தும்னு அர்த்தம். அதாவது ஒரு புக் இருக்குது, அந்த புக்கை வந்து இன்னைக்கு உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கும் படிக்கலாம், இன்னும் 10 வருஷம் கழிச்சு வர ஸ்டூடெண்ட்டும் படிக்கலாம், இன்னும் 50 வருஷம் ஸ்டூடெண்ட்டும் படிக்கலாம். அந்த சூழ்நிலைக்கும் அது பொருந்தும். அதனால தான் இது எல்லா சூழ்நிலையிலும் பொருந்தக்கூடிய விஷயம்னு சொல்கிறது கிளாஸ் ரூம் மாடல். புரியுதுங்களா? ஸோ எல்லாருக்கும் பொருந்தும். இன்னும் எத்தனை தலைமுறை வந்தாலும் இதில் உள்ள விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு சார்ட்டை ரீட் பண்ணுறது இவ்வளோ எளிமையாக இப்படி தான் ரீட் பண்ண முடியும். இதை விட எளிமையாலாம் ரீட் பண்ண சொல்லி தர்றாங்களான்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த அந்த இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்க நீங்கள் தாராளமாக. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ எளிமையாக இல்லை. ரீட் பண்ண சொல்லி தருவாங்க. பட் என்னென்னா ரொம்ப 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 ஹார்டாக இருக்கும், ரொம்ப அதிமதவித்தனமாக இருக்கும். ஸோ நிறைய வார்த்தைகளை நிறைய டெக்னிக்கலாக நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இவ்வளோ தூரம் செல்லர் கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கு? பையர் இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க. சரி, இதை தாண்டி இப்போ கொண்டு போனாங்கன்னா இப்போ அடுத்து என்ன கொண்டு போகணும்? இதை தாண்டி இந்த சோர்ஸுக்கு வரணும். இங்கே அதிகபட்ச பாடி விக்கு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு வரணும். இப்போ இந்த இடத்துக்கு வரணும்னா என்ன பண்ணக்கூடாது? இதை தாண்டி வரக்கூடாது ஒன்று. ரெண்டாவது, இப்போ பையர் கொண்டு போயிட்டு இருக்க இந்த டிஸ்டன்ஸை தாண்டி கீழே வரக்கூடாது. இப்போ இதை தாண்டி வந்தால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ அதிகபட்சம் எதை தாண்டி வரக்கூடாது? இந்த பையர் கொண்டு போனால் இந்த தூரத்தை தாண்டி கீழே வரக்கூடாது. அப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க, போயிட்டு
இதை தாண்டி வந்து இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இதை தாண்டி வந்து 1 2 3 அடுத்த 3 கேண்டில் வரைக்கும் தான் கீழே மெயின்டைன் பண்ணி 4வது கேண்டில் மேலே போயிடுச்சு. அப்போ என்ன பண்ண முடியாது, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, வந்து திரும்ப அடுத்த 3 கேண்டிலுக்குள்ளே மேலே போயிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு சைடு மார்க்கெட் செட்டில் ஆயிடுச்சுன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த கேண்டில் வருது, முதல் 3 மணி நேரத்தில் இது வரணும், அடுத்த 3 கேண்டிலுக்குள்ளே இது தாண்டி மேலே போயிடணும். மேலே போகிறதா இருந்தால் ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா மறுபடி என்ன பண்ணக்கூடாது, இதுக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு நான் சொல்லியிருக்கேன். அடிக்கடி நான் அதான் சொல்லுவேன், அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அதை தாண்டக்கூடாது, இதை தாண்டி வரக்கூடாது. மற்றபடி என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே மேலே 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 போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ணிருக்கு, அப்போ இங்கேருந்து போனது பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்களோ அதோட 50% லைனை தாண்டி வர முடியல. செல்லர் கொண்டு வந்தோடனே 50% லைனுக்குள்ளே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல தான் இப்போ போனாங்க, திரும்ப வந்தாங்க, போனாங்க, திரும்ப வந்தாங்க, போனாங்க, இப்படி போயிட்டே இருக்கு. ஆனால் இதை தாண்டி கீழே வந்தால் மட்டும்தான் இங்கே வர முடியும். இதோட பாடி வீக் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இந்த ஏரியாவுக்கு வர முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணிகிட்ருக்கு, மார்க்கெட் வந்து இப்போ மேல் நோக்கி போயிட்டுருக்கு. கரெக்டாக? சரி, இப்போ இந்த மேலே போகிறது கவனிங்க, இப்போ மேலே போகிறது இப்போ என்ன பண்ணணும், அதிகபட்சம் இப்போ இங்கே வரைக்கும் மேலே போயிட்டு இப்போ மறுபடியும் 2வது டைம் செல்லர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இதுக்கு ட்ராப் பண்ணுறோம், ஒரே இடத்துல டவுன் கிரேட் பண்ணி பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அப்போ இதை தாண்டி இன்னும் மேலே போனால் தான், அப்போ என்ன அர்த்தம், முதல்ல ஓவரால் செல்லர் கொண்டு வந்த இந்த ஒட்டுமொத்த டிஸ்டன்ஸு, கரெக்டாக, ஒட்டுமொத்த டிஸ்டன்ஸு இப்போ இதை தாண்டி மேலே போயிட்டாங்க, பாயிண்ட் நம்பர் 1 மேலே போயிட்டாங்க. இப்போ இது மேலே தான் போகுதுன்னா என்ன பண்ணக்கூடாது, இந்த 2வது பையர் கொண்டு போன செல்லர் பையர் கொண்டு போன இந்த டிஸ்டன்ஸோட 50% இங்கே இருக்குது, இதை தாண்டி கீழே வரக்கூடாது, இதை தாண்டி கீழே வரக்கூடாது. சரியா, அப்போ இதை தாண்டி கீழே வரல, இப்போ மேலே தான் இருக்குது. அப்போ இன்னும் ஃபர்தராக இது மேலே தான் போகுது அப்படின்னா என்ன பண்ணணும், 2வது டைம் செல்லர் கொண்டு வந்த இந்த தூரத்தை தாண்டி இப்போ ஒட்டுமொத்தமாக மேலே போகணும். அப்போ 1 2 3 இந்த 3க்கும் மேலே இருக்குன்னா தான் அஃபீஷியலாக மேலே போகும், ரொம்ப ஸ்ட்ராங்காக போகும். அதாவது இந்த 3க்குமே மேலே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன ஆகுது, ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் இப்படி நீங்கள் பிரிச்சுக்கலாம். இந்த 3 பவுண்டரியுமே என்ன ஆகுது, ஓவர் வேல்யூவில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிக்கணும், ஓவர் வேல்யூவில் இருந்தால் தான் அது என்ன இருக்குது, அது மேலே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஓவர் வேல்யூவில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பை பண்ணக்கூடாது. அதாவது என்ன அர்த்தம், இந்த 4 ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓவர் வேல்யூவில் இருக்குது, 50%க்கு மேலே இருக்குது, அதிகபட்ச ஹை இங்கே இருக்குது, அதிகபட்ச லோ இருக்குது, 50%க்கு மேலே இருக்குது அப்படின்னா ஓவர் வேல்யூ இருக்குது. அப்போ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து அண்டர் வேல்யூவில் இருக்கும்போது வாங்கினதை விற்கலாம், மறுபடியும் அடுத்து எங்கே வாங்கலாம் கவனிங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ், இந்த பையர் கொண்டு போன இந்த டிஸ்டன்ஸோட 50% லைன் இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு கீழே வந்தால் மட்டும் பை மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணலாம். சரி, இதே ஷார்ட் டேர்மா, அப்போ இப்போ 3வது தடவை பையர் இங்கே கொண்டு போயிட்டு இருக்காங்க, முதல் தடவை இங்கே கொண்டு போனாங்க, இப்போ 2வது தடவை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ இதோட 50% எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இதை தாண்டி கீழே வந்தால் வாங்கலாம், இவ்வளோதான் விஷயம். அப்போ என்ன அர்த்தம், ஒவ்வொரு தடவையும் அப்போ இதோட 50% தாண்டி வந்துச்சுன்னா இதோட 50%க்கு வந்துடும், இதுதான் அர்த்தம். இப்படி தான் நீங்கள் மார்க்கெட்டை ரீட் பண்ணணும், புரியுதா? அதே மாதிரி கவனிங்க, இப்போ இங்கே முதல் தடவை செல்லர் கொண்டு வந்தது எவ்வளோ, 50% இங்கே இருக்குது, அப்போ இங்கே போயிடுச்சு, மறுபடியும் என்ன பண்ணும், 2வது தடவை 50% இங்கே இருக்குது, அப்போ இதோட 50% எங்கே இருக்குது, இதை தாண்டி போனால் தான் மறுபடியும் இந்த சோர்ஸுக்கு வர முடியும், இதை தாண்டி போனால் தான். இப்போ ரெண்டு 50%ஐயும் பார்த்துட்டோம், அப்போ அடுத்து 2 100ஐயும் பார்க்கணும்ல, அப்போ இதோட 100 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அப்போ இதை உடைச்சா தான் இந்த 100க்கு வர முடியும். அப்போ இந்த நான் சொல்கிற புரியுதா, நான் மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. ஒவ்வொரு விஷயமா நீங்கள் தனித்தனியாக பார்க்கலாம். இப்போ முதல்ல ஓவரால் என்ன பண்ணாங்க, செல்லர் கொண்டு வந்த தூரம் இவ்வளவு, இதோட 50% இந்த இடத்துல இருக்குது. அடுத்து 2வது தடவை செல்லர் கொண்டு வந்த தூரம் எவ்வளவு, இவ்வளவு, அப்போ இதோட 50% இந்த இடத்துல இருக்குது. நம்ம இதுவாகவே வரைஞ்சிடலாம், நமக்கு கிளியராக புரியும். இங்கே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம துல்லியமாகவே வரைஞ்சிடலாம். இங்கே இருக்குது, அடுத்து 2வது தடவை கொண்டு வந்த செல்லர் கொண்டு வந்த தூரம் எவ்வளவு, இங்கே இருக்குது. அப்போ நீங்கள் கவனிங்க, அப்போ இதை தாண்டினா மட்டும்தான் இங்கே போச்சு, இப்போ இதை தாண்டுச்சுன்னா எங்கே போயிடும், இங்கே போயிடும். அப்போ இதை தாண்டினா 2 50% முடிஞ்சா, அப்போ 2 50%ஐயும் தாண்டுனா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், செல்லரோட அந்த டிஸ்டன்ஸை மட்டும் எடுக்கிறோம். ஒவ்வொரு விஷயமும் நம்ம தனித்தனியாக பண்ணுறோம். நீங்கள் இதெல்லாம் ரொம்ப கவனமாக கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா புரியும். முதல்ல செல்லர் பையர், செல்லர் பையர் இப்படி காம்பினேஷனில் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த சாப்டரில் புதுசாக பார்க்குறோம், செல்லர் கொண்டு வந்ததை மட்டும்தான் பார்க்குறோம். இப்போ முதல் தடவை செல்லர் கொண்டு வந்ததுக்கு 50 இங்கே இருக்குது, 2வது தடவை செல்லர் கொண்டு வந்ததுக்கு 50 இங்கே இருக்குது. அப்போ இந்த 2 50ஐயும் தாண்டினா தான் இந்த 100க்கு வர முடியும், இந்த 100க்கு வர முடியும். அப்போ இந்த 100 தாண்டினா தான் இந்த 100க்கு வரும், இவ்வளோதான் விஷயம். கரெக்டா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பையர் கொண்டு போனதுக்கு போகிறோம். இப்போ முதல் தடவை இங்கே இருந்தால் பையர் கொண்டு போயிருக்காங்க, பையர் கொண்டு போனது 50 இங்கே இருக்குது. அடுத்து இப்போ இங்கே வரைக்கும் வந்துட்டு இப்போ பையர் கொண்டு போன 50 எங்கே இருக்குது, இப்போ கரண்ட்டா இல்லை, இதை கூட எடுத்து இதுக்கப்புறம் இங்கே இருக்குது.
அப்போ என்ன பையர் கொண்டு போன 50 இங்கே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த 50யை தாண்டினா தான், சிம்பிளாக சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த 50யை தாண்டினா தான் இந்த 50க்கு வர முடியும். இப்போ இங்கே 100 இருக்கா, அப்போ இந்த 100ஐயும் தாண்டினா தான் ஆட்டோமேட்டிக்காக இந்த 100க்கு வர முடியும். அதாவது என்ன அர்த்தம்? மார்க்கெட்டு, இதை கொஞ்சம் ஞாபகமாக வச்சுக்கோங்க, மார்க்கெட் வந்து 50யை தாண்டுற வரைக்கும் மெதுவாக தாண்டும், 100ஐ தாண்டும் போது வேகமாக தாண்டும். ஏன்னா பாருங்கள், இங்கே 100, அதுக்கப்புறம் எங்கே இருக்குது 100 லைன், இங்கே இருக்குது, இங்கே 50 இருக்குது, பக்கத்தில் இங்கே தான் இருக்குது, அப்போ மெதுவாக தான் வரும். ஆனால் 100ஐ தாண்டிச்சு அப்படின்னா வேகமாக தாண்டும். இதோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், எப்போவுமே ஓவர் ஸ்பீட் எடுத்துரும். அதாவது என்ன, சிட்டியை தாண்டி பைபாஸ் போகிற மாதிரி பயங்கர வேகத்தில் போகும். அதே மாதிரி இப்போ இங்கே கவனிங்க, முதல்ல செல்லர் கொண்டு வந்த தூரம் இவ்வளவு, அடுத்து என்ன பண்ணுறான், ரெண்டாவது இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தடவை போயிட்டு திரும்பி இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. இப்போ செல்லர் கொண்டு வந்த ரெண்டாவது தடவை கொண்டு வந்த தூரம் இவ்வளவு, கரெக்டாக? ரெண்டாவது தடவை செல்லர் கொண்டு வந்த தூரம் இவ்வளவு. அப்போ இதை தாண்டுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? ஒரே செகண்ட் கவனிங்க. அப்போ இதை தாண்டுது அப்படின்னா இந்த இந்த முதல்ல என்ன பண்ணுச்சு, ஆட்டோமேட்டிக்காக இந்த ஓவராலோட 50யை தாண்டுச்சு, இந்த 50க்கு வந்துருச்சு. இப்போ இந்த 50யை தாண்டினா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக 100. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 100ஓட டிஸ்டன்ஸ் பாருங்கள், இது இதை விட பெருசாக இது இருக்குது, தெரியுதா? அப்போ என்ன ஆகும்? அதனால தான் சொன்னேன், எப்போவுமே 50யை தாண்டுதுன்னா 100ஐ ட்ராவல் பண்ணும்போது மார்க்கெட் வந்து இன்னும் அக்ரெசிவாக போகும். அப்போ இங்கே விட டிஸ்டன்ஸை விட இங்கே அதிகமாக இருக்குது. ஏன்? இது வந்து ஷார்ட் டேர்ம், இவ்வளோ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம், பெரிய ட்ரெண்டு. இது சின்ன ஷார்ட் ட்ரெண்ட். ஷார்ட் ட்ரெண்டை தான் டேர்ம்ன்றோம். ஷார்ட் ட்ரெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது லாங் ட்ரெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பேட்டர்ன் சேர்ந்தது ட்ரெண்டு, புரியுதா? ஒன்றுக்கு மேற்பட்ட கேண்டில் சேர்ந்தது பேட்டர்ன். அப்போ ஷார்ட் ட்ரெண்டு. ஷார்ட் டேர்ம்னு சொல்கிறத விட சரியான வார்த்தை நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ஷார்ட் ட்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது ஷார்ட் ட்ரெண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் ட்ரெண்டு. அப்போ என்ன ஆகும்? ஷார்ட் ட்ரெண்டை மெதுவாக ட்ராவல் பண்ணும். அடுத்து இதை உடச்சதுன்னா லாங் ட்ரெண்டு. ரொம்ப தூரத்தை வந்து மெதுவாக போக மாட்டாங்க, வேகமாக போனால் தான் ரொம்ப தூரத்தை சீக்கிரம் போகலாம். புரியுதுங்களா? இப்போ ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக நடந்து போக மாட்டோம், ரொம்ப வேகமாக போகிறதுக்கான பஸ்ஸு ட்ரெயின் இப்படி போவோம். இதே ஒரு 10,000 கிலோமீட்டர் இருக்குன்னா பஸ்ஸு ட்ரெயினில் கூட போக மாட்டோம், ஃப்ளைட் பிடிச்சி போவோம். ஏன்னா அப்போ தான் இன்னும் வேகமாக போகிறதுல போனால் தான் ரொம்ப சீக்கிரமாக போக முடியும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக பார்க்குறீங்க. அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணுறோம், முதல் தடவை இங்கேருந்து இங்கே கொண்டு வந்தாங்க, அதான் முதல்ல. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரெண்டாவது தடவை போயிட்டு இங்கேருந்து வந்து இப்போ இங்கேருந்து கொண்டு போகிறாங்க. அப்போ இதை கவனிங்க. அப்போ இதை தாண்டி இதையும் தாண்டிடுச்சு, இதையும் தாண்டிடுச்சு, அப்போ இங்கே வந்துருச்சு. அப்போ இதை தாண்டினா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டு இந்த 50% வரும். இதை தாண்டிச்சு அப்படின்னா, இதை தாண்டிச்சுன்றதை விட்டுருங்க, இந்த 50யை தாண்டிடுச்சு அப்படி வச்சுக்கிட்டாலே போதும். அப்போ இந்த 50யை தாண்டினாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு சீக்கிரமாக வந்துடுவாங்க. இவ்வளோதான் விஷயம், வேகமாக வந்துடுவாங்க. அப்போ இதை உடச்சிச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இந்த 100 உடச்சுன்னா இந்த 100க்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும். அதான் அர்த்தம், புரியுதா? இப்படி வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பையாக நீங்கள் பையையும் கரண்ட் பை, அதாவது நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, முடிஞ்சு போன மார்க்கெட்டு கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், ப்ரீவியஸ் மார்க்கெட் அனாலிசிஸ், கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இது கேண்டிலுக்கும் பண்ணணும், பேட்டர்னுக்கும் பண்ணணும், ட்ரெண்டுக்கும் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 30% முடிஞ்சு போன மார்க்கெட்டு வேலை செய்யும், 70% கரண்ட் மார்க்கெட்டு முடிஞ்சு போன மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணும். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே நான் நம்பர்ஸில் துல்லியமாக சொல்கிறேன். அப்போ முடிஞ்சு போன மார்க்கெட்டும் முக்கியம், கரண்ட் மார்க்கெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? முடிஞ்சு போன மார்க்கெட்டுங்கிறது நிழல், கரண்ட் மார்க்கெட்டுங்கிறது நிஜம். ஆனாலும் அந்த நிழலை மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணும். 30% மார்க்கெட் வந்து அதை ஃபாலோ பண்ணும். ஏன்னா அதுதான் ஒரு மேப் மாதிரி, அவுட்லைன் மேப் மாதிரி. ஓ இப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு முடிஞ்சு போன, இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது முடிஞ்சு போனது இதுக்கு வரைகிறோம், இது கரண்ட்டாக போயிட்டுருக்கிறது வரைகிறோம். அதான் நான் சொன்னேன், இது பாஸ்ட் டென்ஸ், இது ப்ரெசன்ட் டென்ஸு. புரியுதா? நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், இங்கேருந்து செல்லர் இங்கே கொண்டு வந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு, இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க, ரன்னிங், இட்ஸ் கரண்ட்லி ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. அப்போ அதனால இது ப்ரெசன்ட், இது கரண்ட்டு, இது முடிஞ்சு போனது, இது என்னது க்ளோஸ்டு மார்க்கெட், இது கரண்ட் மார்க்கெட். எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. அதனால தான் நான் நிறைய வேர்ட்ஸ் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன், ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ இந்த முடிஞ்சு போனதில் என்ன இருக்குது, செல்லர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பையர் இந்த செல்லர் கொண்டு வந்த தூரத்தில் பாதியை தாண்டி பையர் கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, இப்போ பையர் கொண்டு போகிற தூரத்தில் பாதியை தாண்டி கீழே வரக்கூடாது. அப்போ ஏற்கனவே செல்லர் கொண்டு வந்த தூரத்தில் பாதியை தாண்டி போகலாம், அதுக்குள்ளே வரலாம். இந்த 50%, அப்போ 50% கீழே இருக்கு இல்லையா? இப்போ மார்க்கெட் இங்கே கீழே இருக்கும்போது என்ன பண்ணலாம், இது 1 இது 2, அப்போ இந்த பவுண்ட்ரியை தாண்டி, இது ரெண்டும் சேர்த்தா ஒரு பவுண்ட்ரி. அப்போ இந்த பவுண்ட்ரியை தாண்டி கீழே வந்துச்சுன்னா மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துடும். அதுக்கு பேர் தான் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சோர்ஸ்னால் என்னது, எங்கேருந்து போச்சோ அங்கேயே வந்துடும், அதுக்கு பேர் தான் சோர்ஸ். போன இடத்துக்கே திரும்பி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி, அதான் அர்த்தம், அதான் சோர்ஸ். அப்போ என்ன ஆகும், இந்த ரெண்டையும் உடைக்காம மேலே இருக்கிற வரைக்கும் தான் மார்க்கெட் மேலே போகும். அப்போ அஃபீஷியலாக எது வரைக்கும் போகலாம், இந்த பாடி வீக் வரைக்கும் போகும்.
ஏன்னா இப்போ மேலே இருக்குது. இப்போ இதை தாண்டி மறுபடியும் மார்க்கெட் வந்து இதை தாண்டி மேலே இங்கே போக போதா இல்லை இங்கே கீழே வரப்போதா அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபர்தராக இப்போ இது 4 ஹவர் சார்ட்டுங்கிறதுனால அடுத்த ஒரு 1 or 2 days ஆகும். சரி, அப்போ இதை என்னென்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக இன்னும் டவுன் கிரேட் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் நமக்கு ஈஸியாக தெரியும். அப்போ 1 hour சார்ட், அப்போ 1 hour சார்ட் எடுங்க. எப்போவுமே ஒரு சார்ட் எடுக்கிறீங்கன்னா அதிகபட்சம் கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை அண்ட் லோ எங்கே இருக்குது அதை மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கனாலே ஓரளவு தெரியும். அப்போ என்ன இருக்குது, அதிகபட்சம் கண்ணுக்கு தெரிஞ்சு லோ இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக இதோட 50% தாண்டி மார்க்கெட் மேலே இருக்குது. அடுத்து என்ன பண்ணுங்க, 15 மினிட்ஸில் கண்ணுக்கு தெரிஞ்சு லோ எங்கே இருக்குது, ஹை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ பவுண்ட்ரி எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. இப்போ இது ரெண்டையும் தாண்டி கீழே வந்தால் தான் இந்த சோர்ஸுக்கு வரும். இதை தாண்டி இப்போ மேலே இருக்குது. அப்போ மார்க்கெட் என்ன ஆகும், இப்போ இங்கே பாடி வீக் மேலே எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதை தாண்டி மேலே போச்சுன்னா இதுக்கு மேலே உள்ள சோர்ஸ் 1 ஹவரில் எங்கே இருக்குது தெரியுதா, இங்கே இருக்குது. அப்போ இதோட பாடி வீக்கு அடுத்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த இடத்துக்கே மார்க்கெட் வந்துடும். இப்படி தான் நீங்கள் மார்க்கெட் வந்து ரீட் பண்ணணும். அப்போ ஷார்ட் டேர்மாக என்ன 1 ஹவர்னா என்ன அர்த்தம், அடுத்த 4 மணி நேரத்தில் மார்க்கெட் இதுக்குள்ளே வரலாம். இதை தாண்டி வந்துச்சுன்னா கட்டாயம் மறுபடியும் இதை உடச்சி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அப்போ என்ன ஆகுது, இதை தாண்டி வருது அப்படின்னா 4 மணி நேரத்தில் அடுத்த 4 மணி நேரத்துக்குள்ளே இதை தாண்டி மேலே போயிடணும். போச்சுன்னா மறுபடியும் கீழே வரவே வராது, மேலே தான் போகும். அதனால தான் சொன்னேன் ஒவ்வொரு 4 மணி நேரமும் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல் 4 மணி நேரத்தை பாருங்கள், அடுத்த 4 மணி நேரத்தை பாருங்கள். 8 மணி நேரம் ஆயிடுச்சு, மீத உள்ள 16 மணி நேரம் அதை தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத நான் கிளியராக சொன்னேன். அதே மாதிரி தான் எல்லா சார்ட்டுக்கும் பொருந்தும். ஆக்டிவாக ஒரு நாளைக்கு அந்த சார்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கான முடிவு எடுக்கணும். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க, நான் பிட்காயினில் பண்ணலாமா இல்லை இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்க. அதாவது என்ன அர்த்தம், நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, இதெல்லாம் உங்களோட விருப்பம் தான், தொழில் பண்ணுறீங்க. அப்போ ஒரு இடத்துல 24 மணி நேரமும் கடை திறந்து வியாபாரம் பண்ண முடியுது, ஒரு இடத்துல 8 மணி நேரம் தான் வியாபாரம் பண்ண முடியுது. ஒரு வியாபாரியாக நீங்கள் எந்த இடத்த சூஸ் பண்ணுவீங்க, அது உங்களோட சாய்ஸ். கரெக்டாக 24 மணி நேரம் வியாபாரம் பண்ண முடியுது, 8 மணி நேரம் தான் வியாபாரம் பண்ண முடியுது. அப்போ எந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் பிட்காயினில் பண்ணணுமா கோல்டில் பண்ணணுமா, எல்லாமே ஒன்று தான். நான் சொல்கிறலையே, பிட்காயினில் சம்பாரிச்சா காசு, கோல்டில் சம்பாரிச்சா காசு இல்லையானா ரெண்டும் காசு தான். கருவாடு விற்றாலும் காசு தான், கார் விற்றாலும் காசு தான். புரியுதா? கருவாடே எக்ஸ்போர்ட் மாதிரி பண்ணோன்னா கார் விற்கிறோட அதிகமாகவும் சம்பாதிக்கலாம். புரியுதா? இது பெருசு இது சிறுசு அப்படிலாம் கிடையாது. நான் தான் அடிக்கடி கேட்பேன் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு, நீங்கள் பணம் சம்பாதிக்கணுமா இல்லை ஆப்ஷனில் தான் சம்பாதிக்கணுமா, இல்லை பணம் சம்பாதிக்கணுமா நீங்கள் என்ன பண்ணணும் கோல்டில் தான் சம்பாதிக்கணுமா அப்படிலாம் கேட்பேன். பணம் தான் சம்பாதிக்கணும்னா எதில் வேணாலும் சம்பாதிக்கலாம். எல்லா சார்ட்டும் அடிப்படையில் ஒன்று தான். புரியுதுங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரியுதா? நான் சொன்னேன்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பேசிகிட்டு இருந்தோம். பாருங்கள், இதை உடச்சதுன்னா அக்ரெசிவாக நான் சொன்னேன்ல, ஏன் இப்போ பாருங்கள், இப்போ 1 ஹவர் ஒரே போடுது தெரியுதா, இது கவனிங்க, பார்த்தீங்களா? அக்ரெசிவாக போகும். ஏன்னா இங்கே இது கவனிங்க, இப்போ இந்த இடத்துல இருக்குது, அப்போ இந்த இடத்துல லாஸ்ட்டாக உள்ள தலை பாடி இங்கே இருக்குது. இதை உடச்சி வேகமாக போகணும், ஏன்னா இங்கே இருக்குது பாடிக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்குது தெரியுதா. இதை பார்த்தீங்க, இதை சொன்னேன்ல, இங்கே 50% லைன் இருக்குது, இங்கே 50% லைன் இருக்குது. இது தூரம் கம்மி, மெதுவாக போனால் போதும். ஆனால் அடுத்த இங்கே இதை தாண்டிச்சுன்னா அடுத்த 100 பாயிண்ட் எங்கே இருக்குது கவனிங்க. இது 50 100 வச்சுக்கோங்க, இது ராவா, இது கூட வரைய வேண்டாம். எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இதோட தூரத்தை என்ன ஆகும், மார்க்கெட் வந்து வேகமாக ட்ராவல் பண்ணும். அதான் அர்த்தம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, இதை உடைச்சா கன்சிஸ்டண்ட்டாக வேகமாக இத்தனை கேண்டில் போடும், அத்தனை கேண்டில் போடும். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய சொல்லியிருப்பேன். இப்படி தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணும், இதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். இப்படி தான் அவங்க இருப்பாங்க. கரெக்டாக? சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்போ என்னென்னா எல்லாத்துலேயுமே காசு தான். எதை நீங்கள் பண்ணாலும் ட்ரேட் பண்ணாலும் காசு தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும், சட்டத்துக்கு புறம்பாக உள்ளது நீங்கள் பண்ணாதீங்க. அது மாதிரி நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன், தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் உள்ள எதையுமே பண்ணாதீங்க, உங்கள் பணம் காணாமல் போயிடும். தயவுசெய்து தேர்ட் பார்ட்டியில் கவனமாக இருங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும், பணத்தை நீங்கள் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு கொண்டு வரணும். இந்த மாதிரி உள்ளதை மட்டும் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. ஏன்னா நிறைய எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் பணத்தை யாரோட அக்கௌண்ட்லேயே போட்டு அவங்க கொண்டு போய் உங்களோட புரோக்கர் அக்கௌண்ட்டில் போடுவாங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடுவாங்கன்னா தயவுசெய்து அது பயங்கரமான ஆபத்து. ஸோ அது மாதிரி நான் ரெண்டாவது சொன்ன மாதிரி அதிகபட்சம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் அதில் வியாபாரம் பண்ண முடியுது. இப்போ ஒரு 24 மார்க்கெட் இருக்குது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, இப்போ நீங்கள் பகலாக உங்களுக்கு சாப்பாடு போடுற ஒரு வேலைக்கு பகலில் போவீங்க, இல்லை ஏதோ ஒரு ஷிஃப்ட்டில் போவீங்க. அப்போ மீத நேரம் 24 மணி நேரம் இந்த மார்க்கெட் இருந்துச்சுன்னா மீத நேரம் என்ன பண்ணலாம், ஒரு 2 மணி நேரம் இங்கே உட்காந்து ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கலாம். அப்போ ஒரு பார்ட் டைமாக இதை டெவலப் பண்ணி நாளைக்கு என்ன பண்ணலாம், உங்களோட சேலரி மாதிரி ஒரு 4-5 மடங்கு இதில் தொடர்ந்து வரும். அந்த மாதிரி வர்ற சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை ஃபுல் டைமாக மாற்றிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ சோறு கொடுக்குற பொழப்பை கெடுத்துட்டு இங்கேயும் வந்துட்டு 5000 தான் வச்சுருக்கேன் 10,000 தான் வச்சுருக்கேன்னு சொல்லி முழு நேரமாக நான் இங்கே வர்றேன்னு வேற சொல்லிடுறீங்க.
அப்படிலாம் தயவு செய்து வராதீங்க. உங்களுக்கு எது சோறு போடுதோ, இன்னைக்கு எது உங்க குடும்பத்தை காப்பாத்துதோ, அந்த தொழிலுக்கு நேர்மையா 100% வேலை செய்யுங்க. அங்க போயிட்டு மொபைல் எடுத்து மார்க்கெட்டை பார்க்கறது, அங்க போயிட்டு ஆர்டர் போடுறது, இந்த வேலையெல்லாம் கண்டிப்பா பண்ணாதீங்க. அதான் நான் சொன்னேன்ல, இன்னொருத்தரோட தொழிலுக்கு நீங்க நேர்மையா இருங்க. அப்பதான் நாளைக்கு உங்க தொழிலுக்கு நீங்க நேர்மையா இருப்பீங்க. உங்களுக்கே நீங்க நேர்மையா இல்லைன்னா உலகத்துல யாருக்கும் நேர்மையா இருக்க மாட்டீங்க. இதெல்லாம் 100% சைக்காலஜிக்கல் ட்ரூத். சின்ன விஷயத்துல நீங்க நேர்மையா இல்லைன்னா நீங்க பெரிய விஷயத்துல நேர்மையாவும் இருக்க முடியாது. அதாவது என்ன அர்த்தம், ஒரு தொழிலுக்கு நீங்க அது எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த தொழிலுக்கு உண்டான நேர்த்தின்னு சொல்லுவாங்க, அது உங்கள்ட்ட இல்லைன்னா அந்த தொழில் உங்களை காப்பாத்தாது. காப்பாத்துன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் சும்மா கனவு, பகல் கனவு தான். ஒரு தொழிலுக்கு ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு நேர்த்தி இருக்கு. அந்த நேர்த்தியை உங்களால 100% கொடுத்தாதான் தொழில் உங்களை 1000% காப்பாற்றும். புரியுதுங்களா? ஒரு அடி எடுத்து வச்சா போதும், தொழிலோட நேர்த்தியா யதார்த்தத்தோட நேர்மையா அது உங்களை நோக்கி 1000 அடி ஓடி வரும். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றது, தொழிலை மார்க்கெட் யாரையும் ஏமாத்தாது, அதே சமயத்துல யாருக்கிட்டையும் ஏமாறாது. அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதாவது ஒண்ணு பண்ணி மார்க்கெட்டுக்குள்ள ஃப்ளூக்குள்ள பணத்தை அள்ளிட்டு வந்துடலாம் அப்படின்றா, என்னைக்கா இருந்தாலும் அது மொத்தத்தையும் வட்டி முதலமா திரும்ப உங்கள்ட்ட உருவிட்டு வெறும் ஆளா தான் விரட்டி விடும். இதெல்லாம் நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? மார்க்கெட்டை நீங்க ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு குழந்தை மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தை. புரியுதா? மார்க்கெட்டை சும்மா நீங்க ஒரு ஒரு சாஃப்டா இல்லாம ஹார்டா ஹேண்டில் பண்ணிடுவோம், அப்படியே ரஃபா ஹேண்டில் பண்ணி அப்படியே எடுத்துட்டு வந்துருவோம்னு நினைச்சீங்கன்னா உங்களை விட பல மடங்கு மார்க்கெட் ரஃப். புரியுதா நான் சொல்றது? அதான் நான் சொல்றேன், இது பெரிய பெரிய ஜாம்பான் உள்ள இடம். இது சாதாரண விஷயங்கள் உள்ள இடம் கிடையாது. சாதாரண அரசன்ல இருந்து என்னது ஆண்டி வரைக்கும் இருக்கிற இடம் இது. புரியுதா உங்களுக்கு? பார்க்கையில அப்படி சைலண்டா தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள பயங்கர வயலண்ட். சொல்லுவாங்கல்ல, உள்ளுக்குள்ள கொந்தளிச்சிட்டு இருக்கணும். இதோட ஃபண்டமெண்டல்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் பயங்கரமா அக்ரெசிவா கொந்தளிச்சிட்டு இருக்கும். ஆனா வெளியில உங்களுக்கு அப்படியே சாஃப்டா தெரியும், வெளியில அப்படியே அழகா ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி தெரியும். அதனாலதான் சொன்னேன், சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னது அதுக்கு தான். அதனால தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் எந்த காரணத்தை கொண்டும் பண்ணாதீங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா அதிக ஃப்ளோட்டிங் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதிகமா எங்க வியாபாரம் நடக்குதோ, எந்த இடத்துல அதிக நேரம் கடை இருக்க முடியுமோ அங்க பண்ணுங்க. அதுக்கப்புறம் இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ணாதீங்க. இப்போ இந்தியாவில் ஃபோரெக்ஸ் எல்லாம் பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாதுதான், அதை அப்படியே நிறுத்துங்க. சும்மா அந்த அங்கே அக்கௌண்ட் பண்ணி இப்படி பண்ணிடுறேன், அவங்க இங்க இருந்து பணத்தை போட்டு அப்படி எந்த விஷயமும் பண்ணாதீங்க. முதல்ல பத்திரமா வச்சுக்கோங்க, கேபிட்டலை பத்திரமா வைங்க. நீங்க கேபிட்டலை பத்திரமா வச்சாதான் நீங்க என்ன பண்ணலாம், சொல்லுவாங்களே சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியுங்கிற மாதிரி, கேபிட்டல் இருந்தாதான் இது நாளைக்கே அதை ஒன்னா 100 ஆக்கலாம், 100 1000 ஆக்கலாம். முதலுக்கே மோசம் போச்சுன்னா மறுபடியும் அந்த முதலை தேத்துறதுக்கே நான் அடிக்கடி சொல்றதான், உங்களோட மனநிலையோ உடல்நிலையோ குடும்ப சூழ்நிலையோ ஒத்துழைக்குமா சொல்ல முடியாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஓரளவு விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க, ஆனா பணம் இல்லை, பணத்தை ரெடி பண்ண முடியல, இருக்கிற காசை தொலைச்சிட்டாங்க. அதனால என்ன பண்றாங்க, ஆட்டோமேட்டிக்கா வீட்டில் பெர்மிஷன் கேட்டாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ ஏற்கனவே பண்ணதே போதும், லாஸ் பண்ணதே போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட் நிறைய பேர் சொல்றதை தான் நான் சொல்றேன். புரியுதுங்களா? நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணு முன்னாடி நிக்குது, ஆனாலும் அவங்களால இதை ப்ரொசீட் பண்ண முடியல. காரணம் என்னன்னா, ஏற்கனவே அவங்க மேல இருந்த நம்பிக்கையை அவங்க இழந்துட்டாங்க. அப்ப என்ன ஆகுது, குடும்பத்துல அதுக்கான சப்போர்ட் இல்லை. அதனாலதான் சொன்னேன், ஒன்ஸ் நீங்க ஒரு தடவை தொலைச்சிட்டீங்கன்னா உங்க குடும்ப சூழ்நிலை, உடல்நிலை, மனநிலை இந்த மூணுமே ஒத்து வருமா இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க மறுபடியும் காலடி வைக்கிறதுக்கு அப்படின்றது தெரியாது. அதனாலதான் சொன்னேன், இதுல உள்ளதெல்லாம் பார்த்துட்டு ஏடா கூடமா பண்ணாதீங்க. புரியுதுங்களா? ஸோ இதை பண்ணா முழுசா கத்துக்கிட்டு முறையா பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க இதை பண்ணாதீங்க அப்படின்னு நான் ஓப்பனா சொல்றதுக்கான காரணம் இதுதான். ஒரு கட்டத்துல நீங்களே அது என்ன ஆகும், நல்ல விஷயம் தெரிஞ்சா கூட நான் சொன்னேன்ல, குடிகாரனுக்கு மனசு மரத்து போன மாதிரி. குடிகாரனுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. எப்படா சாயங்காலம் ஆகும், எப்படா தண்ணி அடிப்போம், அதில் தான் அவன் இருப்பான். எத்தனை பேர் அழுதாலும், பொண்டாட்டி கத்துனாலும், புள்ள கத்துனாலும் எதை பற்றியும் அவனுக்கு அக்கறை இல்லை. அதான் மனசு மறுத்து போகிறது. அது மாதிரி தான் ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் இது உங்களை விட்டுரும். அதனால என்னன்னுங்க, நிதானம் இருக்கும் போதே இதை தெளிவாக கற்றுட்டு தெளிவாக பண்ணுங்க. நிதானம் தவறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன தெளிவாக சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு அது வேலை செய்யாது. நீங்கள் பண்ணுறது தான் பண்ணிட்டு இருப்பீங்க. புரியுதுங்களா? அதனால இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ணாதீங்க. எங்க இந்தியாவில இதெல்லாம் பண்ண முடியலைன்னா பண்ணாம இருந்துருங்க, அதான் நல்லது. எனக்கு சேஃப்டி, நிம்மதியா இருக்கலாம், பீஸ்ஃபுல் ரொம்ப முக்கியம். எது பண்ண முடியுதோ அதில் பண்ணுங்க. அதில் அதிகபட்சம் ஹை ப்ரியாரிட்டி ஃப்ளோட்டிங் ஹவர்ஸ் எது இருக்கோ அதை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. அது மாதிரி போர்ட்ஃபோலியோவாக பண்ணுங்க. ஒரு இதில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாமல், இப்போ நீங்கள் இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் பண்ணுங்க, யூஎஸ் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் பண்ணுங்க, அது மாதிரி பிட்காயின் கொஞ்சம் பண்ணுங்க. இப்படி இப்படி குளோபலாக நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், கோரிலேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒன்று ஏறினா ஒன்று இறங்கும். அந்த மாதிரி இப்போ இந்தியாவோட பண மதிப்பு குறையுதுன்னா டாலரோட மதிப்பு அதிகமாகும். அப்போ டாலரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் உங்களுக்கு விலை கூடும், அதை நீங்கள் அறுவடை பண்ணலாம். அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோவாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், சேஃபாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஹவர்ஸ்,
இப்போ காலையில் ஒரு 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நீங்கள் இந்தியாவில் கிடக்கிற உங்கள் பணம் லாபம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும். அப்போ நைட்டு சாயங்காலம் ஒரு 6 மணிலேருந்து அதிகாலை வரைக்கும் உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் உள்ள பணம் லாபம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும். பிட்காயினில் 24 மணி நேரம் உங்களோட பணம் லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி உங்களுக்காக பணம் பலதரப்பட்ட இடங்களில் பல மணி நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ தான் உங்களோட என்ன ஆகும், உங்களோட பணம் வந்து சீக்கிரம் வளரும். இதே பணம் வந்து ஒரு 8 மணி நேரம் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே வேலை செய்யுதுன்னா என்ன ஆகும், வளரும், ஆனால் லேட்டாக வளரும். இவ்வளோதான் விஷயம். இந்த மாதிரி அடிப்படையெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்தில் இல்லீகலான உள்ள விஷயங்கள், சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை நீங்கள் பண்ணாதீங்க. எது உங்கள் பணத்துக்கு எது சேஃப்டியோ, லாபம் அங்கே போட்டால் அப்படி வந்துடும், இங்கே எது வேணாலும் வரட்டும், பணத்துக்கு சேஃப்டி இல்லாத விஷயத்த பண்ணாதீங்க. முதல்ல விஷயம் என்னென்னா பணம் பத்திரமா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் லாபம் சம்பாதிக்கணும். நீங்கள் லாபம் சம்பாதிக்கின்ற தூக்கி முதல்ல வச்சிங்கன்னா பணத்தை பத்திரமா இருக்குன்ற அந்த விஷயத்தையே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, லூஸ் பண்ணிடுவீங்க. உங்கள் மைண்டு வேலை செய்யாமல் போயிடும். ஏன்னா உங்கள் மைண்டு ஃபுல்லாக எதில் இருக்குது, லாபம் லாபம் லாபம்னே இருக்குது. அதான் நான் சொன்னேன்ல, பணத்துக்காக ஒரு வேலையை பண்ணாதீங்க, வேலையை சிறப்பாக பண்ணுங்கள், பணம் கிடைக்கும். அதான் விஷயம். பணத்துக்காக ஒரு விஷயம் பண்ணாதீங்க. நான் அடிக்கடி சொல்கிறது தான், சாம்பாரில் தண்ணி ஊற்றாதீங்க, பருப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கு அளவாக தண்ணியை ஊற்றுங்க. பணம் சம்பாதிக்கணுங்கிறக்காக சாம்பார் வைக்காதீங்க. சாம்பாரை சூப்பராக வைங்க, பணம் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? பணம் சம்பாதிக்கிறதுக்காக சாம்பாரில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் சம்பாதிப்பீங்க, அப்புறம் சம்பாதிக்க முடியாது. ஆனால் சாம்பாரை சூப்பராக வச்சு நீங்கள் அதை மட்டும் நீங்கள் கிளியராக பார்த்துக்கிட்டு அதை நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும், அதை ஒழுக்கமாக பண்ணிங்கன்னா போதும், வாழ்க்கை முழுதும் நீங்கள் பணம் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்போ வாழ்க்கை முழுதும் பணம் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு வழி என்னவோ அதை பண்ணுங்கள். எப்படியாவது குயிக்காக பணம் சம்பாரிச்சிடணும்னு ஏதாவது ஒன்று ஏடா கூடமாக பண்ணிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் இப்போ 1 ஹவர் 5 மினிட் பார்ப்போம். அப்போ 5 மினிட் இப்போ சார்ட்டை ரீசெட் பண்ணி கண்ணுக்கு தெரிஞ்சு லோ அண்ட் ஹை எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ அதிகபட்சம் பையர் இங்கேருந்து இதெல்லாம் ஒவ்வொன்றா பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு வந்தாங்க, பையர் கொண்டு போனாங்க, பாஸ்டன்ஸ் ஆயிடுச்சு, இங்கேருந்து இங்கே கொண்டு போனாங்க. இப்போ பாருங்கள் அதோட 50% வரைக்கும் தான் வந்திருக்கு. நான் சொன்னேன், இப்போ இங்கேருந்து போனதுக்கு 50 வந்திருக்கு. இப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக, அடுத்து இப்போ நீங்கள் இந்த கொண்டு வந்திருக்காங்களே இதுக்கு வரீங்க. இப்போ இதுக்கு வரைஞ்சிங்கன்னா அப்போ என்ன பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த இது இருக்குது. அப்போ என்ன பண்ணும், இந்த 50யை தாண்டினா தான் இந்த சோர்ஸுக்கே வரும். அப்போ என்ன பண்ணக்கூடாது, இதை தாண்டி கீழே வரக்கூடாது, இதை தாண்டி மேலே போகணும். சொல்கிற புரிஞ்சா? இதை தாண்டி கீழே வரக்கூடாது, இதை தாண்டி மேலே போகணும். அப்போ தான் என்ன ஆகும், இந்த சோர்ஸுக்கே வரும். அப்போ சோர்ஸு இப்போ நீ நல்லா கவனிங்க, இந்த சோர்ஸுக்கிட்ட ஏற்கனவே உள்ள பாடி விக்கு போகும்போது என்ன பண்ணாங்க, ஒரே ஸ்ட்ரெச்சில் உடைக்கிறாங்க. தெரியுதா? இந்த மாதிரி நீங்கள் எங்கெல்லாம் சப்போர்ட் இருக்குது, பிரேக் அவுட் சப்போர்ட் இருக்குது அப்படிலாம் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் ட்ராப் வைப்பாங்க. புரியுதா? அது ட்ராப்பாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்து பாருங்கள், இப்போ உடனே இது போச்சுன்னா இதை தாண்டி இப்போ நீங்கள் கேண்டில் அனலைஸ் பண்ணும், இதை தாண்டி பாடி வச்சுருக்காங்க, விக்கு இங்கே இருக்குது. இப்போ விக்குக்குள்ளே பாடி போச்சு, விக்கை தாண்டி விக்கு போச்சு, ஆனால் இந்த விக்கை தாண்டி பாடி போகலை. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த கரண்ட் கேண்டிலே 50% கீழே ஆயிருக்கு. அப்போ ஏற்கனவே இருந்த அதிகபட்ச பாடி இங்கே, அதுக்கு முன்னாடி இங்கே, இப்போ இதை தாண்டி வெளியில் இன்சைடு க்ளோஸ் வச்சுதுன்னா இந்த ஓவரால் 50% என்னவோ இப்போ என்ன ஆகும், மார்க்கெட் வந்து இந்த சோர்ஸுக்கு இந்த இடத்துக்கு கட்டாயம் வந்துடும். இவ்வளோதான் விஷயம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு பவுண்டரிலையும் கேண்டில் அனலைஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் இது ஓவரால் இப்போ எடுத்துப்போம், ஆட்டோமேட்டிக்காக அதிகபட்சம் இப்போ பையர் கொண்டு போன தூரம் எவ்வளவு, இது கரெக்டாக அதிகபட்சம் பையர் கொண்டு போன தூரம் எவ்வளவு, அப்போ அதோட 50% எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. கரெக்டாக? சரி, இப்போ இதுக்கு கூட நீங்கள் வரீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு வரீங்க, இதை 1 மினிட்ல போய் வரீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 1 மினிட்ல இப்போ செல்லர் கொண்டு வந்துட்டு இருக்க தூரம் எவ்வளவு, அதிகபட்சம் லோ. அப்போ இதை தாண்டி மேலே போனால் தான் இங்கே போக முடியும். அப்போ இதை தாண்டி கீழே இருக்கிற வரைக்கும் தான் இங்கே இருக்கும். அவ்வளோதான் விஷயம். இது வரைக்கும் போகலாம். இதை தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சதுன்னா அடுத்த 3 நிமிஷம் டைமு, இது 1 மினிட் கேண்டில்லாம் இல்லை, அடுத்த 3 நிமிஷத்துக்குள்ளே இதை தாண்டி மேலே வைக்கலாம். 3 நிமிஷத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒடியாந்துடணும். ஒன்ஸ் ஒடியாந்துச்சுன்னா மறுபடியும் என்ன ஆகும், இந்த சோர்ஸுக்கே வந்துடும். அடுத்து இந்த சோர்ஸ் டைமு 3 கேண்டில் கீழே மெயின்டைன் பண்ணணும். அடுத்த 3 நிமிஷத்துக்குள்ளே, அப்போ 6 கேண்டிலுக்குள்ளே இது மேலே போயிருச்சுன்னா மறுபடியும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. அப்படியே வந்தாலும் இதை தாண்டி விக்கு மட்டும்தான் வைக்கும், பாடி வைக்காது. இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட்டை வந்து ஸ்ட்ரக்சர் பை ஸ்ட்ரக்சராக, நான் சொன்னாலே ஐசியூவில் இருக்கிற பெர்சன்ட்டை கண்காணிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டை கண்காணிக்கணும். இப்போ இதை பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ஓவரால் மார்க்கெட்டில் 1 ஹவரில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ 1 ஹவரில் என்ன நடந்துகிட்ருக்கு கவனிங்க. 1 ஹவரில் அதிகபட்சம் ஹை அண்ட் லோ இங்கே இருக்குது, கண்ணுக்கு தெரிஞ்சு அதுதான் பண்ணுறோம். 1 ஹவரை மார்க்கெட் ஃபாலோ பண்ணுது. அதுக்கு ஷார்ட், நான் சொன்னேன்ல, ஒரு ஊருக்கு போகுதுன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகாது, வளைஞ்சு நெளிஞ்சு போகும் இல்லையா, அந்த வளைஞ்சு நெளிகிறதெல்லாம் பார்க்குறதுக்கு மேஜர் ஃப்ரேம்லேருந்து மைனர் ஃப்ரேம், சின்ன சின்ன குட்டி குட்டி ஃப்ரேம் 1 ஹவர்லேருந்து கொஞ்சம் 15 நிமிஷம், 15 நிமிஷம்லேருந்து 5 நிமிஷம், 5 நிமிஷத்துலேருந்து 1 மினிட், இப்படி வந்தீங்கன்னா இந்த வளைஞ்சு நெறிகிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதிகபட்சம் பையர் கொண்டு போன தூரம் இவ்வளவு,
ரெண்டாவது செல்லர் கொண்டு வந்த தூரம் எவ்வளவு? இப்போ ரெண்டாவது தடவை பையர் கொண்டு போகிற தூரம் இவ்வளவு. அப்போ இதுக்கு வரைஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக கவனிங்க அதிகபட்சம் இதை வச்சே பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ என்ன இருக்குது, இந்த 50% லைனை தாண்டி மேலே போக ட்ரை பண்ணுது. அப்போ மேலே போக ட்ரை பண்ணுதுன்னா எங்கே இருக்குது, அதிகபட்சம் பாடி வீக்கு இங்கே இருக்குது. இப்போ பாடி வீக்கு மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. அப்போ மேலே போகுதுன்னா என்ன பண்ணக்கூடாது, இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்க இந்த தூரத்தையும் இப்போ கீழே 2 50% லைன் இருக்கா, இப்போ இந்த 2 50% லைனை தாண்டி கீழே வரக்கூடாது. அப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 4 மணி நேரத்தில், புரியுதுங்களா? ஸோ அப்போ அதாவது 1 ஹவரை சொல்கிறேன், இதை தாண்டி கீழே வந்துச்சுன்னா அடுத்த 4 மணி நேரத்தில் இதை தாண்டி மேலே போயிடணும். மேலே போகலைன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து கட்டாயம் இந்த சோர்ஸுக்கே வந்துடும். ஆனால் மார்க்கெட் வந்து இப்போ ப்ராபபிலிட்டி எங்கே இருக்குது, இதை தாண்டி மேலே போயிட்டுருக்கு. அப்போ மேலே போகும்போது அக்ரெசிவாக போயிருக்கு. அக்ரெசிவாக போகும்போது அப்போ என்ன பண்ணக்கூடாது, இப்போ இதோட 50% பவுண்டரி இங்கே இருக்குது, இவ்வளோ தூரம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு 5 மினிட் எடுத்து வரைஞ்சி 5 மினிட்டோட அதிகபட்சம் லோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது. அப்போ இந்த இடம் இப்போ இங்கே 2 பவுண்டரி கிடச்சிருச்சா. அப்போ என்ன பண்ணுவோம், இப்போ நீங்கள் போய் 1 ஹவரில் பாருங்கள், இப்போ வச்ச கலர் இங்கே ஒரு 2 இருக்குது, அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்குது. அப்போ இது 3 5 மினிட்டே முதல்ல எடுங்க. இதை தாண்டி கீழே வந்தால் மட்டும்தான் இன்றைக்கி கீழே போக முடியும், இல்லைன்னா உடச்சி மேலே தான் இன்றைக்கி மார்க்கெட் போகும். இவ்வளோதான், சிம்பிள். இப்படி ஒவ்வொரு விஷயமா நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப பக்கத்துலேருந்து பார்க்குறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பழைய வீடியோலாம், ஒரு இன்ட்ராடேயாக மார்க்கெட்டை பார்க்கணுன்னா நீங்கள் என்னெல்லாம் பார்க்கணும், புரியுதுங்களா? ஸோ ஒரு வீக்லி எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணுற ஆளாக இருக்கீங்க, அப்போ நீங்கள் என்னெல்லாம் பார்க்கணும். ஒரு மந்த்லியில் ட்ரேட் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் பார்க்கணும், என்னென்ன டைம் ஃப்ரேம் எடுத்து பண்ணணும், இதெல்லாம் நான் பழைய சாப்டரில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், கிளியராக பாருங்கள். அடுத்து என்ன பண்ணலாம், கோல்டோட சார்ட் பார்க்கலாம். இப்போ கோல்டோட சார்ட் எது இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மினிமம் ஒரு 1 ஹவர் எடுத்து பார்த்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போங்க, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் ஹை எங்கே இருக்குது, லோ அண்ட் ஹை இந்த இடத்துல இருக்குது. அப்போ அதோட 50% தாண்டிட்டு 50% கீழே போக முடியாமல் இப்போ மேலே போகுது. அப்போ மேலே போகுதுன்னா இந்த இடத்துல இருந்து இந்த 50% பாருங்க. அப்போ 2 50% லைன் இங்கே இருக்குது. அப்போ கவனிங்க, அப்போ கோல்டு வந்துச்சுன்னா இது அதிகபட்சம் இப்போ என்ன இருக்குது, இதை தாண்டி மேலே போச்சுன்னா இந்த சோர்ஸுக்கே போயிடும். அதிகபட்சம் பாடி வீக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே போயிடும். இதை தாண்டணும், இதை தாண்டி மேலே போச்சுன்னா இந்த சோர்ஸுக்கே போயிடும். இல்லைன்னா மார்க்கெட் என்ன இருக்குது, இப்போ கீழே இந்த சோர்ஸ் வரைக்கும் வருது. இப்போ இங்கே போகுது, இப்போ வந்து இங்கே ஃபியூலை போட்டுட்டு இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துக்கோங்க, இது வந்துச்சு, இப்போ இங்கே போயிட்டு இதோட 50% இப்போ வரைங்க. அதான் சொல்கிறேன், பையர் தனியாக செல்லர் தனியாக வரைஞ்சிங்கன்னா தெரிஞ்சிடும். இதோட 50% எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இப்போ இங்கேருந்து இங்கே வந்துச்சு, இங்கேருந்து கொண்டு வந்தாங்க, திரும்ப போய் ஃபியூல் போடுறதா இருந்தால் என்ன பண்ணணும், இதை தாண்டி இங்கே போட்டிருக்கு. இப்போ என்ன பண்ணணும், இப்போ இது கீழே வருதுன்னா இது ரெண்டையும் உடைச்சா மட்டும்தான் இது இந்த பவுண்டரியை உடைச்சா மட்டும்தான் இந்த சோர்ஸ்க்கு வரும். இந்த பவுண்டரி எங்கே இருக்குது, அடுத்த பவுண்டரி இங்கே இருக்குது பாருங்கள், 2 இங்கே வரும். இல்லைன்னா என்ன ஆகும், வந்து போய் இப்போ போக முடியாமல் இதை தாண்டி கீழே வரணும், அப்படி கீழே வந்துடும். இப்போ இந்த இடத்துல நோக்கி வருது, இதை இடித்து இதை போய் மேலே இடிச்சிருச்சு, ஃபியூல் போட்டுருச்சு. இப்போ இது கீழே இந்த இடத்துக்கு வரும்போது அதை உடைச்சதுன்னா இங்கே வரும், இல்லை இங்கே வந்து இடித்து மறுபடியும் இங்கே போகும். அப்போ மார்க்கெட் என்ன ஆகும், சுருங்கும். அப்போ சுருங்கும் போது நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி மார்க்கெட் வந்து பாருங்க, தூரமாக பக்கமாக. சரி, இதுவே இப்போ உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் நடக்கும், அவுட்லைனை நம்ம வரைஞ்சி வச்சுட்டோம். அப்போ இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி வரைஞ்சோன்னா அடுத்து மார்க்கெட்டில் என்னெல்லாம் நடக்கும். இப்போ 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் என்னது, இப்போ மேலே போயிட்டு இப்போ என்னது ஆட்டோமேட்டிக்காக இதை நோக்கி இப்போ வந்துட்டுருக்கு. அதாவது என்ன அர்த்தம், ஓவரால் ஹை அண்ட் லோவுக்கு மேலே இருக்குது. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி வரைஞ்சா என்னது, 15 மினிட்ஸில் இப்போ நீங்கள் வரீங்க அதிகபட்சம் ஹை அண்ட் லோ. அப்போ இங்கே இருக்குது அதிகபட்ச ஹை அண்ட் லோ, இங்கே இருக்குது. அப்போ மறுபடியும் மார்க்கெட்டு 15 மினிட்ஸ் இங்கே தான் வரணும். அடுத்து 5 மினிட்டுக்கு வரீங்க, அதிகபட்ச ஹை அண்ட் லோ எங்கே இருக்குது, ரீசெட் பண்ணி வரீங்க, அதிகபட்ச ஹை அண்ட் லோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ 5 மினிட்டுக்கு 50% லைனு வந்துருச்சு, தெரியுதா? இப்போ 5 மினிட்டோட 50 கிட்ட தான் நிற்கிது. வந்துட்டு கவனிங்க, இங்கேருந்து வந்து தொட்டுட்டு போயிருக்கு, உடைச்சிட்டு போகுது, தொடாமல் போகும், தொட்டுட்டு போகும், தொடாமல் போகும், தொட்டுட்டு போகும், உடைச்சிட்டு போகும். 3மே நடந்திருக்கா, தெரியுதா? 3மே நடந்திருக்கு. அப்போ என்ன, இப்போ உடைச்சிட்டு போகுது. அப்போ உடைச்சிட்டு போகிற மார்க்கெட்டு என்ன பண்ணக்கூடாது, இப்போ இது மேலே தான் போகுதுன்னா கவனிங்க, இது மேலே தான் போகுதுன்னா இந்த 50% தாண்டி மேலே போகணும். இன்னொரு சப்போர்ட்டிங் 50% போகணும்ல, இங்கே போகணும். இதை தாண்டி மேலே போனால் தான் இந்த சோர்ஸுக்கே வரும். இப்போ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இப்போ பவுண்ட்ரியாக இருக்கா, இதை தாண்டி போனால் தான் மேலே போகும். இப்போ என்ன பண்ணக்கூடாது, இது மேலே தான் போகுதுன்னா இப்போ இங்கே வரக்கூடாது, இதோட பாடி வீக்கு தாண்டி வரக்கூடாது. அல்லது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக இதுக்கே நீங்கள் வரீங்க. இப்போ பையர் கொண்டு போயிட்டுருக்காங்கல்ல, இதுக்கு வரீங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே ஒரு பவுண்டரி இருக்கா, 2. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த 2 பச்சை கலரையும் தாண்டிச்சுன்னா இந்த சோர்ஸுக்கே வந்துடும். இப்போ மறுபடியும் இந்த 2 பச்சை கலரையும் தாண்டி நிற்கிது. அப்போ என்ன ஆகும், இங்கே போயிடும். அப்போ இதை தாண்டிச்சுன்னா அடுத்த சோர்ஸ் இங்கே தான், இந்த இடத்துக்கு மார்க்கெட் போயிடும். இவ்வளோதான். இப்படி நீங்கள் 5 மினிட் எடுத்து கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து கிளாரிட்டியாக பண்ணலாம். சார்ட்டு உங்களோட பேசும். நான் தான் அடிக்கடி சொல்கிறது, சார்ட்டு உங்களோட பேசும். புரியுதா? அடுத்து நீங்கள் கவனிங்க,
நிஃப்டி போகலாம். நிஃப்டியோட எது பண்ணாலும் 1 ஹவர் சார்ட்டில் பண்ணுங்கள், ரீசெட் பண்ணுங்கள். அதுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை அண்ட் லோ எங்கே இருக்கோ அங்கே ஜஸ்ட் லைக் தட் கனெக்ட் பண்ணி பாருங்கள், தெரியும். இப்போ இங்கேருந்து வந்துச்சு பாருங்கள், 50% போயிட்டு தொடாமல் திரும்புது, அப்போ இதோட 50% வரைக்கும் வரலாம். இதை தாண்டி கீழே போச்சுன்னா மார்க்கெட் வந்து கட்டாயம் கீழே தான் போகும். இப்போ பாருங்கள், இதோட 50% தாண்டி இப்போ கீழே வருது. இதை நீங்கள் கவனிங்க. அடுத்த 3 மணி நேரம் மார்க்கெட் 1 2 3 மணி நேரத்தில் மார்க்கெட் கீழே மெயின்டைன் பண்ண முடியாமல் 4வது மணி நேரம் மேலே போயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணக்கூடாது, இந்த இதுக்கு இப்படி வரைஞ்சா இந்த 50% தாண்டி, அதாவது என்ன அர்த்தம், அடுத்த 3 மணி நேரத்தில் இது ரெண்டையும் தாண்டி கீழே வரக்கூடாது. வந்துச்சுன்னா என்ன ஆகும், மறுபடி இந்த சோர்ஸ்க்கே இது வந்துடும். இதை உடைச்சதுன்னா கட்டாயம் வேகமாக அக்ரெசிவாக கீழே வரும். இவ்வளோதான் விஷயம். வெறும் என்னது, எந்த சார்ட்டில் வேணாலும் நீங்கள் மார்க்கெட்டை வந்து எடுத்து ஈஸியாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இவ்வளோதான், சிம்பிளான விஷயந்தான். ஒரு 3 இதை வரைஞ்சிங்கன்னா போதும். பெருசு, ரொம்ப பெருசு, கொஞ்சம் பெருசு, அடுத்த பெருசு, இப்படி ஒரு 3 வரைஞ்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இதெல்லாம் ஏற்கனவே நான் சொன்னதான். அதிகபட்சம் ஹை அண்ட் லோ வரைஞ்சிட்டிங்களா, அதுக்கு அடுத்து உள்ள ஹை அண்ட் லோ அப்படியே மார்க்கெட்டை கனெக்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்தாங்க, இப்படி நான் சொல்கிறேன், படமாக சொல்கிறேன், புரியும். வரைஞ்சிருங்க. பவுண்ட்ரியை கனெக்ட் பண்ணி இங்கேருந்து மறுபடியும் பையர் அதிகபட்சம் எங்கே வரைக்கும் கொண்டு போனாங்க, இதை கனெக்ட் பண்ணிடுங்க. மறுபடியும் இங்கேருந்து எங்கே கொண்டு வந்தாங்க, இங்கே கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த 3 வரைங்க, அவ்வளோதான். ஒரு வி பேட்டர்ன் ஒரு ஏ பேட்டர்னாக இருக்கும், இல்லை ஒரு ஏ பேட்டர்ன் ஒரு வி பேட்டர்னாக இருக்கும். இது ரெண்டில் ஒன்று தான் இருக்கும் எந்த சார்ட்டை எடுத்தாலும். அதிகபட்சம் அது மாதிரி ஒரு சார்ட் அதிகபட்சம் இந்த மூலையிலேருந்து இந்த மூலைக்கு வந்திருக்கும், இல்லை இந்த மூலையிலேருந்து அந்த மூலைக்கு போயிருக்கும், இல்லை நடுவில் ஹை அண்ட் லோ பெருசாக இருக்கும். 3 தான் இருக்கும் மார்க்கெட். எந்த சார்ட் எடுத்தாலும் சிம்பிள், அவ்வளோதான். இங்கேருந்து இங்கே வந்திருக்கும், இல்லை இங்கேருந்து போய் இங்கே வந்திருக்கும், இல்லாட்டி இந்த ஹைலேருந்து இங்கே வந்திருக்கும். மூளைக்கு போயிருக்காது, ஸ்ட்ரைட்டாக செங்குத்தாக வந்திருக்கும். இந்த 3 தான் எல்லா சார்ட்லேயுமே இருக்கும். அவ்வளோதான் விஷயம். என்ன சொல்கிறது, ஒரு சின்ன குழந்தைக்கு புரிகிற மாதிரி சார்ட்டை சொல்லியாச்சு. அப்போ என்ன பண்ணுங்க, அதிகபட்சம் இங்கேருந்து முதல்ல ரொம்ப பெருசு என்னது, எங்கேருந்து இங்கே 1. சரி, அடுத்து என்ன நடந்திருக்கு, அடுத்து 2வது பெருசு என்னது, இங்கேருந்து இங்கே 2வது பெருசு, அடுத்து 2வது பெருசு, அடுத்து 3வது பெருசு என்னது, இங்கேருந்து இப்போ இங்கே. அப்போ 3 பவுண்டரி கிடைக்குதா உங்களுக்கு, கவனிங்க. 3 இருக்கா, இங்கே ஒரு பச்சை கலர் இருக்குது, இங்கே ஒரு பச்சை, 2வது பெருசோட பச்சை கலர் இங்கே இருக்குது, 3வது பெருசோட பச்சை கலர் இங்கே இருக்குது. அப்போ இது லாங் டேர்ம், இது மிட் டேர்ம், ஷார்ட் டேர்ம் அப்படி வச்சுக்கோங்க. அப்போ இது ரெண்டையும் தாண்டினா தான் இந்த லாங் டேர்மோட 50% லைன் எங்கே இருக்குது, 50% லைனை மட்டும் எடுங்க. இது ஷார்ட் டேர்மோட 50% லைன். அப்போ இதை தாண்டினா தான் இங்கே போகும். இப்போ இதை தாண்டி இருக்கா, தாண்டிடுச்சு. இது 5 நிமிஷம் தான் பாருங்கள், 5 நிமிஷம் சார்ட்டு தான். இதை தாண்டிச்சுன்னா என்ன பண்ணணும், அடுத்த 3 கேண்டில் கீழே வரக்கூடாது. கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் மார்க்கெட் இந்த சோர்ஸுக்குள்ளே வரும். இந்த சோர்ஸ் வந்துச்சுன்னா இதை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இதை தாண்டாமல் அடுத்து 3 கேண்டில் இங்கே மெயின்டைன் பண்ணி அடுத்து மெயின்டைன் பண்ணதுன்னா மார்க்கெட் எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த ஷார்ட் டேர்மோட 50 முடிச்சா இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மிட் டேர்மோட 50 பிடிச்சா லாங் டேர்மோட 50% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதா? சரி, அப்போ அடுத்து என்ன பண்ணணும், 50 முடிச்சுன்னா அடுத்து 100. அப்போ 200 இங்கே தான் இருக்குது. அப்போ இதை தாண்டிச்சுன்னா அடுத்து 3வது 100 லைன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு மார்க்கெட் என்ன பண்ணும், இதை தாண்டிச்சுன்னா அக்ரெசிவாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ எங்கெல்லாம் நீங்கள் நார்மலாக பண்ணுவீங்களா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுதான் அந்த மாதிரியே ரீட் பண்ணுங்கள். அப்போ இப்போ இது எங்கே வரைக்கும் இது மேலே தாண்டி நிற்கிது. அப்போ எங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேலே போய் இங்கே இடித்து ஃபியூல் போட்டு இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 50 இங்கே தானே இருக்குது. அப்போ இது இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே போகிறதுக்கு இப்படி சுருங்கி ஏதாவது ஒரு பக்கம் பிளாஸ்ட் ஆக கீழே மேலே பிளாஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா என்ன பண்ணும், இது மேலே போகிறது மேலே போகாமல் இப்படி உடச்சிட்டு வந்து இங்கே வரைக்கும் வந்துட்டு இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக இதை உடச்சி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? இல்லை இது நேரம் இப்படி மேலே போய் இந்த இடத்தெல்லாம் மதிக்காமல் நேரம் இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு 2 3 இதுதான் வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் நடக்கும். இந்த மாதிரி உள்ள விஷயத்த நீங்கள் அனலைஸ் பண்ணுறது தான் என்னது டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறது. எப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணுறீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஞாபகம் இருக்கா, ஒரு செஸ் கேம் விளையாடுறீங்க, உங்கள் ஆப்போனண்ட் எப்படியெல்லாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ புரியுதா உங்களுக்கு, எப்படியெல்லாம் விளையாடுற. இப்போ நான் இப்போ சொன்னேன்ல, மேலே என்னென்ன லைன் இருக்குது அதெல்லாம் பாருங்கள். அங்கெங்கெல்லாம் போயிட்டு மார்க்கெட் போகும்போது என்னென்ன மாதிரிலாம் பண்ணுது, அடுத்து கீழே என்னென்ன மாதிரிலாம் பண்ணுது மார்க்கெட்டை. அதான் முதல்ல விளையாட விட்டு விளையாடுங்க. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு அவங்கள முதல்ல பேச விட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை அதை உள்வு வாங்கி நீங்கள் பேசுங்க. அதான் அர்த்தம். அது பேசுறது மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே அப்படி தான். அப்போ அதே மாதிரி தான் இப்போ ஒரு ட்ரைனிங் போகிறீங்கன்னா முதல்ல அவங்கள செய்ய சொல்லி அதை நீங்கள் நல்லா கவனித்து அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க. அப்போ டவுட் வரும், மறுபடியும் செய்ய சொல்லுங்கள், கவனிங்க, மறுபடியும் செய்ய சொல்லுங்கள், கவனிங்க. இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ட்ரைனிங்கில் 100 டெமோ ட்ரேடில் பண்ணுறோம். நான் செய்வேன், அடுத்து நீங்கள் பார்த்துட்டு செய்வீங்க. டவுட்னா மறுபடியும் என்கிட்ட மறுபடியும் டவுட்டுக்கு வருவீங்க, 1 to 1 வருவீங்க, கம்யூனிட்டி சப்போர்ட் வருவீங்க, அடுத்து செய்வோம். இப்படி மாற்றி மாற்றி பண்ண தான் அது வரும். அப்போ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கல, நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தால் அப்படி இருக்கும்,
உள்வாங்கவே மாட்டீங்க. நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்றது உங்களுக்கு புரியும். அதனால சொன்னேன். இத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சதுக்கப்புறம் முழுசா கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தொழிலா பண்ணுங்க. இந்த ஆர்டர்ல நான் சொல்றேன். நீங்க தெரிஞ்ச உடனே போய் தொழிலா பண்ண ஆரம்பிச்சுறீங்க. அதனால தான் அது விளங்க மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நேர்த்தி இருக்கு. ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம். புரியுதா? அதுதான் அதுதான் சொல்றது. அவசரம். இல்லன்னா என்னது? ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். அப்படின்னு பண்ற மாதிரி. அப்ப என்ன நான் சொல்றது புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப என்ன பண்ணுங்க? இப்ப இந்த மாதிரி மல்டிபிள் டைரக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு அதிகபட்சம் ஒரு 3, 4, 5 இந்த விஷயம் தான் இதுல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதை கவனிங்க. 5 நிமிஷம் சாட்ல தானே இருக்கீங்க. கவனிங்க. ஒரு 4, 5 கேண்டில் என்ன நடக்குதுன்றத கவனிங்க. இப்ப என்னது? இதுக்கு பக்கத்துல இது இருக்கு. இதுக்கு பக்கத்துல இருக்கு. கீழே எடுத்தாலும் இது பக்கத்துல தான் இருக்கு. அப்ப இதுதான் பவுண்டரி. அப்ப இந்த பவுண்டரியை முதல்ல அடுத்த 4 மணி நேரத்துல டிராவல் பண்ணட்டும். டிராவல் பண்ணிட்டு அடுத்த 4 மணி நேரத்துல இதை உடைக்கலைன்னா மறுபடியும் மார்க்கெட் இதுக்கு மேலதான் இன்னைக்கு. இங்கே வரைக்காவது 100% போகும். இவ்வளோதான் விஷயம். அது மாதிரி மார்க்கெட் அடுத்த 4 மாதத்துல இதை தாண்டி கீழே வந்துருச்சுன்னா இது மறுபடியும் இதை உடைக்கலைன்னா அப்போ முதல் நாள் 2வது நாள் உடைக்கலைன்னா 3வது நாள் இங்கே தான் வரும். 100% இங்கே தான். இவ்வளோதான் விஷயம். இதை கூட நீங்கள் பொறுமையாக பண்ணலைன்னா அப்போ என்ன ஆகும்? இங்கே தேறி எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொன்னேன் பொறுமை. சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்குறதே அதுதான். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ராக்டிக்கலாக உள்ள விஷயங்களை ப்ராக்டிக்கலாக தான் நீங்கள் பண்ணணும். புரியுதா? நான் எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொன்னாலும் உங்களுக்கு அதுதான். புரியுதா? எல்லா விஷயமே லைவா காட்ட முடியாது. சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பண்ணுறத நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணாதான் அதை உணர வைக்க முடியும். புரியுதா? நான் உணர்ந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னால் கூட உங்களுக்கு என்ன ஆகும்? எல்லா விஷயமே புரியுமா முதல்ல? நான் ஒரு தேனை நான் சாப்பிட்டுட்டு இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு இது மாதிரி இருக்குது அது மாதிரி இருக்குது எத்தனை மணி நேரம் சொன்னாலும் உங்களுக்கு ஏதாவது புரியுமா? யோசிங்க. அதே மாதிரியான விஷயங்கள் தான். அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனால் அதை உணர்றது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம். அதனால் நீங்கள் வந்து இதை லைவாக ஒரு ட்ரேட் எடுத்து அது நெகட்டிவில் போகும்போது அந்த நாலேஜை நீங்கள் அங்கே கற்றுக்கிட்டு அதை அப்ளை பண்ணி நீங்களாக ஒரு ட்ரேடு முடிக்கிறீங்க பார்த்தீங்களா? அது தர்ற பெனிஃபிட், அது தர்ற அந்த என்ன சொல்கிறது சந்தோஷம், அது தர்ற நிம்மதி உலகத்தில் எதுவுமே கொடுக்காது. அப்போ இந்த மாதிரி 100 லைவ் ட்ரேட் நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ அந்த 100 லைவ் ட்ரேட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான் அந்த 100 டெமோ ட்ரேடில் இருக்குது. எத்தனை விதமான டெமோ இருக்குது. எந்தெந்த விதமாலாம் மார்க்கெட் போகும். இப்போ நான் இந்த இடத்துக்கே சொன்னேன். இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படி போகிறக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படி வர்றதுக்கு ஒரு 4, 5 விஷயம் சொன்னேன். அப்போ அது மாதிரி அப்போ 100 ட்ரேடில் எத்தனை விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ மார்க்கெட்டை நீங்கள் டைட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ எவ்வளோ விஷயம் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். அப்போ எவ்வளோ பயிற்சி பண்ணியிருப்பீங்க. யோசிங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான் ட்ரைனிங். அதனால தான் என்ன நிறைய வந்து இந்த முட்டாள்தனமாக நிறைய பேர் பேசும்போது அது உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது முடியாது. நீங்கள் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான், நான் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். புரியுதா? இப்படி இருந்தா நான் பண்ணுங்க. இதை பண்ணா நான் நம்புவேன். அதை பண்ணா நம்புவேன். எதை பண்ணி நான் பண்ணி நீங்க நம்பி வர்றது அது வேலைக்கு ஆகாது. அது அது வந்து முடியவும் முடியாது. நான் சாப்பிட்டா உங்க பசி போகுமா? நீங்க சாப்பிடுங்க நான் நம்புறேன்னா இது தொழில். நான் தொழில் பண்ணா நான் தான் சம்பாதிக்க முடியும். அப்ப நீங்க எப்படி அதுல பண்ண முடியும்? அதனாலதான் சொல்றது. இந்த ஸ்டேஜுங்கிறது இந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான். இதுக்கப்புறம் உள்ள ஸ்டேஜ் வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்க ட்ரேட் எடுத்து நீங்க லைவா அதை கத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு ட்ரேடா முடிக்க 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 தான் அந்த ஃபிட்னஸ் வரும். சும்மா வந்து விஷயமா சொல்லி கொடுக்கணும்னா தான் நானே ஒரு ஒரு வீடியோ மாடலில் இந்த கோர்ஸை வித்துட்டு உட்காந்துருக்கலாமே. கட்டாயம் அதனால அதை வச்சு யாருமே பண்ண முடியாதுங்கிறதுனால தானே 100 டெமோ உங்களோட பண்ணுறேன். 2 விஷயம் இருக்குது அதில். ஒன்று உங்களால் அது பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது சரியாக பண்ணுறீங்களா தப்பாக பண்ணுறீங்களா எது தப்பு சரின்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ கார் எடுத்து நீங்களா ஓட்டுறீங்க படத்தை பார்த்துட்டு எது சரி தப்புன்னு தெரியாது. இல்லை எல்லாம் மீறி போச்சு கை மீறி போயிடுச்சுன்னா நல்லா ஓட்ட தெரிஞ்ச ஒரு பக்கத்தில் இருந்தாலும் டக்குன்னு அதை வந்து மேனேஜ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னா நீங்கள் பதட்டத்தில் இருப்பீங்க, குழப்பத்தில் இருப்பீங்க. நீங்கள் பண்ணுற தப்பு எது சரி எதுனே தெரியாது. பிரேக்கை மிதிக்கிறதுக்கு ஆக்சிலேட்டரை இன்னும் கொஞ்சம் வேகமாக மிதிப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன சொல்றது ஓரளவு மைண்டு சரியா இருக்கிற ஆளுக்கு நான் என்ன சொல்றேன்றது புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்லாத ஆளுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க ஏதாவது ஒண்ணு வளரிக்கிட்டே இப்படி உட்காந்துருக்க வேண்டியதுதான். புரியுதா? அதனால எதுக்காக சொல்றேன் அப்படிங்க உங்க இடத்துக்காக உங்க நலனுக்காக தான் சொல்றேங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அவ்வளவுதான் விஷயம். அதனாலதான் சொன்னேன் இது தெளிவா புரிஞ்சுக்கிட்ட 10 பேர் இருந்தா போதும் எனக்கு. தெளிவா இது இப்படிதான் நான் இன்ன மனநிலை தான் உங்களுக்கு இதை நான் சொல்லித்தர்றேங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அந்த மாதிரி 10 பேர் இருந்தா போதும். ஆயிரக்கணக்கான பேர் இருந்துகிட்டு இது இப்படி அது அப்படி இது 1 மணி நேரம் இருக்கு இது இருக்கு சுருக்கமா 10 நிமிஷம் சொல்லியிருக்கலாம் 5 நிமிஷம் இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. 10 நிமிஷம் சொல்லியிருக்கலாம் தான் எனக்கும் தெரியும் தான். 10 நிமிஷத்துல என்ன கத்துக்குவீங்க? 10 நிமிஷத்துல ஒரு ரெண்டு ரெண்டு கேண்டிலை பத்தி தான் பேச முடியும். ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ண முடியுமா? இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா நாளைக்கு அது மறந்துடும்.
இவ்வளவு 1 ஹவர் 1 ஹவர் 1 ஹவர் சொல்லி சொல்லியே உங்களால கனெக்ட் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால தான் சொல்றது. இங்கே இது இப்படிதான் இருக்கும். என்னோட 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இதை இந்த அளவுக்காவது இது இப்படி 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 கொஞ்சம் கொஞ்சமா கவர் பண்ணா உங்களால அதை கனெக்ட் பண்ண முடியுன்றதுனால தான் அது இவ்வளவு நேரம் டைம் எடுத்து நான் டைம் எடுத்து உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு சும்மா உட்காந்துக்கிட்டு அதை கேட்கறதுக்கே இவ்வளவு சிரமமா இருக்குன்னா அப்போ உங்களை யார் கேட்க சொன்னா? அதானே நான் சொல்ல முடியும். அப்ப எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, இது தொழில் தான் நல்லா வேலை செய்யுது அப்படின்னு எல்லாம் கரெக்டு தான். அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து நீங்க ஏதோ முழுசா கத்துக்கிட்டு தொழிலா பண்ணணும். அவ்வளவுதான விஷயம். சும்மா கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா சூப்பரா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்டா போதா? இல்ல. அப்ப அடுத்த கட்டத்துக்கு வரதான் வேணும். அப்ப ரெண்டாவது அதையும் நான் ஓப்பனா சொல்லிட்டேன். அடுத்த கட்டம்னா அது டோட்டலி வேற. அப்ப உங்களுக்காக நான் கிட்டத்தட்ட 3 மாசம் 100 டெமோ 100 லைவ் நான் டைம் போடுறேன்னா அந்த டயத்தை நான் எப்படி சும்மா போட முடியும்? சும்மா எப்படி போடுவேனா? யோசிங்க. சும்மா சும்மா எப்படி நான் போடுவேன்? லாஜிக்கா ஒரு ஒரு மணி நேரம் இங்க நான் ஃப்ரீயா டைம் போடுறேன். கரெக்ட். ஓகே. அதுக்காக வாழ்நாள் ஃபுல்லா நீங்க எங்களுக்கு சும்மாவே டைம் போடுங்க அப்படின்னா எப்படி போட முடியும்? அதை எப்படி நீங்க எதிர்பார்க்கலாம்? சொல்லுங்க. நீங்க சும்மா வந்து என் வீட்டில் வந்து சும்மா வந்து ஒரு ஒரு 6 மாசம் வேலை செஞ்சுட்டு போங்க. நான் வேணா உங்களுக்கு ட்ரேடிங் சொல்லித் தரேன். சும்மா வந்து இல்லை என்கிட்ட டிரைவர் வேலை பாருங்க. நான் உங்களுக்கு சும்மா சொல்லித் தரேன். ஏதோ ஒன்று இருக்கணும்ல கண்டிப்பா. நீங்க சும்மா பண்ணுங்க, நான் சும்மா பண்றேன். அதான அர்த்தம். இப்போ நீங்க பார்க்குற வேலைக்கெல்லாம் ஒரு ஒர்த்துன்னு இருக்கு. அப்ப நான் இதே வேலை பார்க்கறதுக்கு ஒண்ணு கேட்டேன்னா, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? அது ஒர்த் இல்லைன்னு சொன்னா அப்ப என்ன பண்ண முடியும்? அது மாதிரி செலர். இது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. கரெக்ட் தான். உங்களுக்கு ஜாஸ்தியா தெரிஞ்சுன்னா அது ஆடிக்காரரு ஜாஸ்திங்க விலை 2 கோடி ரூபாங்க. ரொம்ப ஜாஸ்தியா தெரியுது. அப்படியே அங்க இருந்தாங்க 2 லட்சம் ரூபாய்க்கு எடுத்துட்டு போங்க நான் கொடுப்பாம. அவன் அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா? கண்டிப்பா அவங்களோட உழைப்பு என்ன, அதோட குவாலிட்டி என்ன, அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் என்னன்றது அதை தயாரிச்சவனுக்கு தான் தெரியும். அதுல எவ்வளவு லாபம் இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி ஜாஸ்தியா இருக்குன்னா என்ன பண்ணணும்? அதை வாங்காம வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போயிட வேண்டியதான். அவ்வளவுதான் பண்ண முடியும். ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ண முடியும்? அவன் என்ன பண்ண முடியும்? இதோட விலை இதுதான். ஜாஸ்தியா இருக்கு ஜாஸ்தியா இருக்குன்னு இப்படி சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குன்னா நீங்க அதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு அடாப்டபிளா பண்ண முடியுமான்னு கேளுங்க. இப்ப இதுவே ஜாஸ்தியா இருக்குன்னா நீங்க எப்படி இந்த தொழிலா பண்ண போறீங்க? இப்ப இதுவே ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா இது எப்படி தொழிலா பண்ணுவீங்க? இது இது சும்மா வந்து ஒரு என்ன 500 1000 வச்சு பண்ற தொழிலா இது? இல்ல 500 1000 வச்சு நீங்க சம்பாதிக்க முடியுமா? அப்போ ஒரு தொழிலா பண்ணணும். அப்போ ஒரு 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 தொழில் இருக்குன்னா அதுக்கு ஒரு செட்டப் காஸ்ட் கண்டிப்பா இருக்கும்ல. ஒரு பார்ட் டைமா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு நான் அடிக்கடி சொல்லுவேன். இன்னைக்கு 1 லட்ச ரூபா இல்லாம டீ கடை கூட வைக்க முடியாது. டீ கடைக்கு அட்வான்ஸே 2 லட்சம் கேட்கறான், 3 லட்சம் கேட்கறான். அப்ப சும்மா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது இல்லையா? அதுக்கான எதார்த்தம் இருக்கணும்ல. அதனாலதான் உங்களுக்கு நான் சொன்னேன். உங்களோட வெயிட் பண்ணுங்க. உங்களோட சூழ்நிலைகள் சரியாகட்டும். இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகட்டும். பொறுமையா டைம் எடுத்து அதுக்கான சோர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு பீஸ்ஃபுல்லா வந்து கத்துக்கங்க. ரெண்டாவது நான் அதைத்தானே சொல்றேன். நீங்க எப்படியாவது கடனை உடனே வாங்கிருங்க. கந்து வட்டிக்கு வாங்கிட்டு வந்தாவது இன்னைக்கே கத்துருங்க அப்படின்னு நான் சொல்லலையே. உங்க உங்க குடும்ப சந்தோஷத்துக்கு எடுத்துக்காதீங்க. நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. கடனை உடனே வாங்கிட்டுலாம் வந்து நீங்க படிக்காதீங்க. எத்தனையோ பேருக்கு நான் ஓப்பனா சொல்றேன். இப்போ நான் அதானே சொல்றேன். நிம்மதியா வாங்க. அப்ப இது உங்களால முடியும்னா வாங்க. இப்ப எங்காவது வந்து இது சூப்பரா இருக்குங்கிறக்கா உடனே கடனை உடனே வாங்கிட்டு வந்து படிக்காதீங்க. அதுப்ப பீஸ்ஃபுல்லா வாங்க. இன்னைக்கு வரலைனாலும் பரவாயில்ல. டைம் எடுத்து பொறுமையா வாங்க. நல்லா உங்க உங்க சூழ்நிலை மாறட்டும் அப்படின்னு தானே நான் ஓப்பனா தானே சொல்றேன். அதனால எல்லாமே நான் தெளிவா தான் இருக்கேன். நீங்களும் தெளிவா இருந்தீங்கன்னா நல்லது. தெளிவா இருந்து இந்த வீடியோ எல்லாம் பாருங்க. தெளிவா இருந்து அடுத்த கட்டத்தை நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இது பயன்படும். இல்லைன்னா சும்மா உட்காந்துட்டு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதுதான். காலங்கள் போகும். நீங்க பேசுறதுனால நான் செய்யறதை நிறுத்த மாட்டேன். என்னோட ஸ்டாண்டர்ட் டோட்டலி வேற. உங்க ஸ்டாண்டர்ட் இருந்து நீங்க பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். உங்க ஸ்டாண்டர்ட் மாறவே மாறாது. இங்க இங்க உட்காந்து பேசி புண்ணியம் இல்லை. அதான் நான் சொல்றேன். வேற எங்கேயாவது போயிட்டு எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு உட்காந்துருக்கலாம். சரியா? நீங்க 1 மணி நேரம் இருக்கு 1 மணி நேரம் இருக்குன்னு சொல்லி எத்தனையோ பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் 1 மணி நேரத்தை குறைச்சதும் கிடையாது. குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏதாவது எமர்ஜென்சினா குறைப்பேன் வாய்ப்பு. அவ்வளவுதான் இருக்கு. மற்றபடி அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால ஒவ்வொரு வீடியோ நீங்க அடிப்படையிலேருந்து பாருங்க. ஒவ்வொரு விஷயம் பார்க்க தான் புரியும். ஏன்னா பலதரப்பட்ட ஆங்கிள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இதை எப்படி பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம், பையரோட மைண்ட்ல இருந்து பார்க்கணும், செல்லரோட மைண்ட் செட்ல இருந்து பார்க்கணும், பேட்டர்னா பார்க்கணும், கேண்டிலா பார்க்கணும், ட்ரெண்டா பார்க்கணும், பவுண்டரியா பார்க்கணும், இப்படி நிறைய ஆங்கிள் இருந்து சொல்லியிருப்பேன். அப்ப இதெல்லாம் ஒரு தடவை பார்த்தா புரியாது. பார்க்க தான் புரியும். புரிஞ்ச உடனே பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா அடுத்து உண்டான விஷயங்கள் இருக்கு. டெக்னிக்கல் கிளியர். அதான் நான் சொல்ல 20 மார்க்குக்கு உண்டான வேலைகள் கிளியர். அடுத்தடுத்த இதெல்லாம் எழுதணும். நீங்க இப்ப 100 மார்க் ரெடி பண்ணாதான் ஒரு 80 90 மார்க்கே எடுக்க முடியும். அப்பதான் இது ஒரு தொழிலாவே நீங்க பண்ண முடியும். ஸோ அதனால இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.